பூட்டை உடைத்தால் போகிறது. பூட்டை உடைப்பதற்கு ரூல் இல்லையே தம்பி. அப்படியானால் வாருங்கள், கொல்லைப்புறமாக போகலாம். கார் மறுபடியும் கிளம்பிற்று. கொல்லைப்புறச் சந்து ரொம்ப குறுகலா இருந்தபடியால் வண்டியைச் சற்று தூரத்திலேயே நிறுத்திவிட்டு இறங்கி நடந்தார்கள். மகுடபதி எல்லாருக்கும் முன்னால் விரைவாக ஓடினான். மற்றவர்கள் வருவதற்குள் வெளி நாதாங்கியை கழற்றி கதவை திறந்து உள்ளே போய் அவன் வைத்த இடத்திலேயே இருந்த அரிக்கன் லாந்தரை தூண்டிவிட்டு எடுத்து கொண்டான். எல்லாரும் வீட்டினுள் பிரவேசித்து வாசல் கடைக்கு வந்து மச்சு மேலும் ஏறினார்கள். மகுடபதி பெரியண்ணனுக்கு உயிர் இருக்கிறதோ இல்லையோ என்ற அசாத்திய கவலையுடன் மச்சு ஏறியதும் லாந்தரை தூக்கி பிடித்தான். அவனுடைய இருதயம் ஒரு நிமிஷம் நின்றே போயிற்று. ஏனெனில் சோபாவுக்கு பக்கத்தில் அவன் எதிர்பார்த்த இடத்தில் பெரியண்ணனுடைய உடலை காணவில்லை. ஹாலில் சுற்று முற்றும் பார்த்தான். எங்கும் காணவில்லை. ஓடிப்போய் தான் ஒளிந்திருந்த அறைக்குள் பார்த்தான். அங்கும் இல்லை. சோபாவுக்கு பக்கத்தில் சென்று தரையில் இரத்தக் கறை இருக்கிறதா என்று குனிந்து தேடினான். அதுவும் இல்லை. சட்டென்று பெரியண்ணன் சமுக்காளத்தில் விழுந்து கிடந்தான் என்பது நினைவு வந்தது. சமுக்காளத்தையே காணோம். அவர்கள் டிபன் சாப்பிட்ட புட்டண காகிதம், ஜலம் இருந்த கூஜா ஒன்றும் இல்லை. ஒரு நிமிஷம் அந்த வீடுதானா என்பதே மகுடபதிக்குச் சந்தேகமாகிவிட்டது. மேஜை நாற்காலிகளும் கால் ஒடிந்த சோபாவும் அந்த விடுதான் என்ற உறுதியை அவனுக்கு உண்டாக்கின. இன்னொரு அடையாளமும் இருந்தது. அரிக்கன் லாந்தர் கவிழ்ந்தபோது மண்ணெண்ணெய் கொட்டிற்றல்லவா, அந்தக் கரையும் நாற்றமும் இருந்தன. ஆனால் பெரியண்ணன் என்னவானான்? அல்லது அவனுடைய உடல் என்னவாயிற்று? மாயமாய் அல்லவா மறைந்து போயிருக்கிறது. என்ன தம்பி, ஜோ பண்ணினாயா என்று சப் இன்ஸ்பெக்டர் ஏளனமும் கோபமும் கலந்த குரலில் கேட்டார். 10ஆம் அத்தியாயம் உள்ளே தள்ளு. சப் இன்ஸ்பெக்டர் சங்கட ஹரிராவ் நாயுடுவின் முகத்தில் அவர் போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து கிளம்பிய போதிருந்தே ஒருவித கேலி புன்னகை குடிகொண்டிருந்தது. அதன் காரணத்தை நாம் அறிய வேண்டுமானால் மகுடபதி டாக்டர் புஜங்கராவ் வீட்டை நோக்கி போய் கொண்டிருந்த சமயத்தில் மேற்படி சப் இன்ஸ்பெக்டரின் வீட்டுக்கு நாம் போக வேண்டும். அன்று மாலை நடந்த போலீஸ் தடியடி வைபவத்தில் சங்கட ஹரிராவ் நாயுடுவும் கலந்து கொண்டு தம்முடைய பங்கை நிறைவேற்றி வைத்துவிட்டு இரவு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தார். அவர் வந்த அரை மணி நேரத்துக்கெல்லாம் வாசலில் கார் சத்தம் கேட்டது. உள்ளே வந்தவர் கார்கோடக் கவுண்டர்தான். 2 பேருக்கும் ரொம்பவும் சிநேகிதம். என்ன பிரதர், என்ன விசேஷம் இந்த நேரத்தில் என்று நாயுடுகாரு கேட்டார். உடனே எதையோ நினைத்து கொண்டு, ஓகோ, மறந்தே போய்விட்டேனே, இந்த கலாட்டாவில் உங்கள் காரியம் ஒன்று பார்த்துக் கொள்வதாகச் சொல்லியிருந்தீர்களே, காரியம் ஆச்சா என்று கேட்டார். ஆச்சு ஆகவில்லை என்றார் கார்கோடா கவுண்டர். அப்படியென்றால் என்ன? பாதி ஆகிவிட்டது. நீ கொஞ்சம் மனது வைத்தால் பாக்கி பாதியும் ஆகிவிடும். என்ன பிரதர் புதிர் போடுகிறீர்கள் என்று நாயுடு கேட்டார். பிறகு கார்கோடக் கவுண்டர் சாங்கோபாங்கமாக எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு பையனை கட்டி போட்டுவிட்டு வந்திருக்கிறேன். அவனை தூக்குமேடைக்கு அனுப்புவது உன் பொறுப்பு என்றார். சங்கட ஹரிராவ் நாயுடு சிறிது நேரம் ஆழ்ந்து யோசித்தார். கவுண்டரண்ணே, விஷயம் நீங்கள் சொல்லுவது போல் அவ்வளவு சுலபமில்லை. கொஞ்சம் சிக்கல் இருக்கிறது. பையன் நடந்த விஷயத்தை ஸ்டேட்மெண்ட் கொடுத்தால் சாட்சிக்கு பெண்ணை கூப்பிட வேண்டியதாகும். பெண் எங்கே என்று தேடும் போது வம்பு வந்து சேரும். மேலும் அவள் யாருக்கோ கடிதம் கொடுத்து அனுப்பியதாகச் சொல்லுகிறீர்கள். அதனால் ஏதாவது தொல்லை வந்தாலும் வரும் என்றார். என்னப்பா, திடீரென்று உனக்கு தொடை நடுக்கம் வந்துவிட்டது. இதைவிட எத்தனையோ கஷ்டமான கேஸை எல்லாம் சமாளித்திருக்கிறாயே. உங்களுக்குத் தெரியாது பிரதர், இப்போது டிபார்ட்மெண்ட் முன்னை போல இல்லை. துரை ரொம்ப பொல்லாதவனாயிருக்கான். ஏதோ இந்த காங்கிரஸ்காரர்கள் கலாட்டாவினாலே நமக்கெல்லாம் டிபார்ட்மெண்டிலே கொஞ்சம் மதிப்பு இருந்து வருகிறது. இல்லாமல் போனால் உன் அழுகையை ஆரம்பித்து விட்டாயாக்கும். இப்போது என்னதான் செய்யலாம் என்கிறாய்? நேரம் ஆகிறது. வாஸ்தவம். இங்கே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தால் ஒன்றும் பிடிபடாது. ஸ்பாட்டு பவுன்குரிக்கு போய் பார்ப்போம். தடயங்கள் எல்லாம் எப்படியிருக்கிறதென்று பார்த்து கொண்டு தீர்மானிக்கலாம். அந்த லெட்டர் டெலிவரி ஆச்சா இல்லையா என்று மட்டும் நிச்சயமாய்த் தெரிந்து போய்விட்டால் தேவலை என்று சொல்லிக் கொண்டே சங்கடஹரிராவ் நாயுடு எழுந்திருந்தார். இருவரும் காரில் ஏறி ஸ்பாட்டு பவுன்குரிக்கு போய்ச் சேர்ந்தார்கள். அங்கே இவர்களுக்கு பெரிய அதிசயம் காத்து கொண்டிருந்தது. கட்டி போட்டிருந்த மகுடபதியை காணோம். அதோடு கிழவனிடமிருந்து முனகல் சப்தம் வந்தது. கார்கோடக் கவுண்டர் டார்ச் லைட்டை பெரியண்ணனுடைய முகத்துக்கு நேராகக் காட்டினார். அவனுடைய கண்கள் சிறிது திறந்தன. கவுண்டரின் முகத்தை பார்த்து அக்கண்கள் திருதிருவென்று விழித்தன. கொஞ்சம் ஞாபகத்தின் அறிகுறி தோன்றியது. கிழவனுடைய வாய் பேசுவதற்கு முயன்றது. மிக மெலிந்த குரலில், ரகசியம் சொல்லாமற் போனால் மன்னிக்க வேணும் என்ற வார்த்தைகள் குழறிக் கொண்டு வந்தன. கிழவன் மறுபடியும் ஞாபகத்தை இழந்துவிட்டான். கிழவனுக்கு உயிர் ரொம்பக் கெட்டி, கத்தி அதிக ஆழம் போகவில்லை. உடனே சிகிச்சை செய்தால் பிழைத்துக் கொள்வான் என்றார் சப் இன்ஸ்பெக்டர். கார்கோடக் கவுண்டர் நாயுடுவின் முகத்தை பார்த்தபடி திகைத்து நின்றார். அண்ணே, வெறுமே திகைத்துக் கொண்டிருப்பதில் பிரயோசனம் இல்லை.
பையன் அநேகமாய் ஸ்டேஷனுக்குத்தான் போயிருப்பான். நான் அவனை பார்த்துக் கொள்கிறேன். உடனே கிழவனை அப்புறப்படுத்திவிட வேண்டும். கவுண்டரின் முகத்தில் தோன்றிய கேள்விக்குறியை பார்த்துவிட்டு ஆமாம், யோசிப்பதில் பிரயோசனம் இல்லை. கிழவனை பிழைக்க வைத்து விடுவதுதான் நல்லது. எது எப்படியிருக்குமோ என்னமோ, பையனை வேறு விதத்தில் சரிப்படுத்திக் கொள்ளலாம் என்றார் நாயுடு. கவுண்டர், நீ எப்படி ஸ்டேஷனுக்கு போவாய்? கொண்டுவிட்டு திரும்பட்டுமா என்று கேட்டார். வேண்டாம், ஸ்டேஷன் இங்கிருந்து கிட்டத்தில் தான் இருக்கிறது. நான் போய்விடுகிறேன். உங்கள் வண்டியில் நான் வந்ததாகவே தெரிய வேண்டாம். பையன் அங்கே காத்துக் கொண்டிருந்தால் வம்பு. நீங்களும் அவசரமாய் காரியத்தை பார்க்க வேண்டும். இங்கே இருக்கிற சமுக்காளம், லாந்தர், பெட்டி, சாமான் ஒன்றும் இருக்கக்கூடாது. போய்விட வேண்டும். அதெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். இங்கே ஒரு பிசகும் இருக்காது. நீ மட்டும் உன் காரியத்தைச் சரியாய் பார்க்க வேண்டும். இந்த பேச்சு நடந்து 15 நிமிஷத்துக்குப் பிறகு சப் இன்ஸ்பெக்டர் சங்கடஹரிராவ் நாயுடு போலீஸ் ஸ்டேஷனை அடைந்தார். அங்கே இருந்த ஸ்டேஷன் ஆபீசர், கான்ஸ்டேபிள்கள் முதலியவர்களிடம் இன்று கலாட்டா நடந்திருக்கிறபடியால் ஏதாவது ஒரு வேளை அர்ஜென்ட் கால் வரலாம் என்று ஸ்டேஷனுக்கு வந்ததாகச் சொன்னார். பிறகு அவர்களுடன் அன்றைய சம்பவங்களைப் பற்றி பேசிக்கொண்டு மகுடபதியை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார். அவன் தனியாய் வந்தால் என்ன செய்வது, யாருடனாவது வந்தால் என்ன செய்வது என்பதைப் பற்றி அவர் மனம் யோசனை செய்து கொண்டிருந்தது. நாயுடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு மேலாகியிருக்கும். பையன் பயந்து எங்கேயோ போய் ஒளிந்து கொண்டு விட்டான். இனிமேல் வரமாட்டான் என்று அவர் எண்ணத் தொடங்கிய சமயத்தில் டாக்டர் புஜங்கராவும் மகுடபதியும் வந்து சேர்ந்தார்கள். ஆகவே சப் இன்ஸ்பெக்டர் தாம் ஆலோசித்து வைத்திருந்த 2வது முறையை கையாண்டு அவர்களுடன் அனுமந்தராயன் தெருவுக்குச் சென்றார். மகுடபதி அடைந்த ஏமாற்றத்தை தான் சென்ற அத்தியாயத்தில் நாம் பார்த்தோம். என்ன தம்பி, ஜோ பண்ணுகிறாயா என்று இன்ஸ்பெக்டர் ஏளனமாய் கேட்டதும் மகுடபதி அவமானத்தினால் மனம் குன்றினான். டாக்டர் புஜங்கராவ் சப் இன்ஸ்பெக்டரை பார்த்து, நாயுடுகாரு, என் பேரில் பிசகு. இந்த பையன் சொன்னதை கேட்டு உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து விட்டேன். மன்னிக்க வேண்டும் என்றார். பரவாயில்லை டாக்டர், உங்கள் பேரில் மிஸ்டேக் இல்லை. இந்த பையன் ஏதோ ட்ரிக் பண்ணுகிறான் என்று அப்போதே எனக்கு டவுட் இருந்தது. நீங்கள் கூட வந்ததனால் தான் கிளம்பி வந்தேன். கதர் கட்டியிருப்பதை பார்த்து நீங்கள் டிசப் ஆகிவிட்டீர்கள் என்றார். மகுடபதி டாக்டரை நோக்கி, இல்லை டாக்டர், நான் உங்களை ஏமாற்றவில்லை. சத்தியமாய்ச் சொல்கிறேன். கடவுள் மேல் ஆணையாய்ச் சொல்கிறேன். நான் உங்களிடம் சொன்னதெல்லாம் உண்மை. இந்த அறையில் நீங்கள் இப்போது நின்று கொண்டிருக்கும் இதே இடத்தில் 2 மணி நேரத்துக்கு முன்னால் பெரியண்ணன் கிடந்தான். அவன் மார்பில் கத்தி பாய்ந்திருந்தது. அவன் குத்தப்பட்டு விழுந்ததை இந்த கண்களாலே பார்த்தேன் என்று ஆத்திரத்துடன் கூறிவந்த போது நாயுடுகாரு குறுக்கிட்டார். சரிதான் நாயனா, சரிதான். எல்லாரும் காதாலே பார்ப்பார்கள். நீ மட்டும்தான் கண்ணாலே பார்த்தே. ஒருவேளை ட்ரீம் பவுன்குரிலே பார்த்தாயோ என்னமோ. இல்லாவிட்டால் டிலிரியம் ட்ரீமன்ஸோ. எப்படியிருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதி வைத்து விட்டு போ என்று சொல்லிவிட்டு புஜங்கராவை பார்த்து, வாருங்கள் டாக்டர், போகலாம். மணி 1 அடிக்கப் போகிறது. நல்ல ஒயிட் கூஸ் கேஸ் இன்று ராத்திரி என்றார். சங்கடஹரிராவ் நாயுடுவுக்கு உற்சாகம் வந்தால் ஒரே மணிப்பிரவாள நடையில் இங்கிலீஷும் தமிழும் கலந்து பேசுவார் என்பது பிரசித்தமான விஷயம். டாக்டர் முன்னால் போகவும் மற்றவர்கள் எல்லாம் அவரை தொடர்ந்து போய் காரில் ஏறிக்கொண்டார்கள். மோட்டார் போலீஸ் ஸ்டேஷனை அடைந்ததும் டாக்டரைத் தவிர பாக்கி எல்லாரும் இறங்கினார்கள். குட் நைட் டாக்டர் என்றார் நாயுடு. குட் நைட் நாயுடுகாரு என்று சொல்லிவிட்டு டாக்டர் வண்டியை விட்டார். டாக்டர், நான் சொன்னது அவ்வளவும் சத்தியம். ஏதோ பெரிய மர்மம் நடந்திருக்கிறது. அப்புறம் வந்து சாவகாசமாய்ச் சொல்கிறேன் என்று மகுடபதி இறைந்து கத்திக்கொண்டே இருக்கையில் வண்டி போய்விட்டது. சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்குள் நுழைந்ததும், அடே, 365 பையனை உள்ளே தள்ளு, கையிலே காப்பை மாட்டு என்றார். இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் என்று எதிர்பார்த்த மகுடபதி, என்னத்திற்காக சார், என் பேரில் என்ன கேஸ் என்று கேட்டான். என்ன கேஸா? எத்தனையோ இருக்கிறது. போலீசாரிடம் போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த கேஸ், பூட்டியிருந்த வீட்டுக்குள் பின்புறமாக நுழைந்த கேஸ், கள்ளுக்கடைக்கு தீ வைத்த கேஸ், சட்டத்தை மீறி மறியல் செய்வதற்கு வந்த கேஸ், இவ்வளவுந்தான் என்றார் சப் இன்ஸ்பெக்டர். அடுத்த நிமிஷம் 2 போலீஸ் சேவகர்கள் மகுடபதியின் கையில் விலங்கை மாட்டி அவனை லாக் அப்பிற்குள் தள்ளி அடைந்தார்கள். 11ஆம் அத்தியாயம் மலைச்சிறை. மகுடபதியை போலீஸ் லாக் அப்பிற்குள் தள்ளி அடைத்த போது இரவு சுமார் 2 மணி இருக்கும். கிட்டத்தட்ட அதே சமயத்தில் கோயமுத்தூர் நகரின் எல்லையை தாண்டி மேட்டுப்பாளையம் போகும் ரஸ்தாவில் ஒரு மோட்டார் வண்டி போய் கொண்டிருந்தது. அந்த வண்டியில் பின் 8இல் தங்கசாமி கவுண்டரும் செந்திருவும் இருந்தார்கள். டிரைவருடைய ஆசனத்தில் கார்கோட கவுண்டர் உட்கார்ந்து வண்டியை ஓட்டிக் கொண்டு போனார். செந்திருவுக்கு முன்னமே சுயப்பிரக்ஞை உண்டாகிவிட்டது. ஆனாலும் இன்னும் அவள் உள்ளத்தின் பிரமை நீங்கவில்லை. மகுடபதி சோபாவின் காலில் கட்டுண்டு கிடப்பதும் கார்கோட கவுண்டர் கத்தியை ஓங்குவதும்
பெரியண்ணன் குறுக்கே பாய்வதும் கத்தி அவன் மார்பில் பதிவதும் பெரியண்ணன் கீழே விழுவதுமான காட்சிகள் திரும்பத் திரும்ப அவள் மனக்கண் முன் வந்து கொண்டிருந்தன. வேறு விஷயங்களில் அவள் மனது செல்ல மறுத்தது. கத்திக்குத்து அரிவாள் வெட்டு முதலியவைகளை குறித்து பேசுவதை அவள் சர்வ சாதாரணமாய் கேட்டிருக்கிறாள். ஆனால் இம்மாதிரிச் சம்பவம் எதையும் அவள் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. ஆகையால் தான் அந்த பயங்கர காட்சி அவள் மனதில் அவ்வளவு ஆழமாய் பதிந்துவிட்டது. கார்கோட கவுண்டர் கத்தியை ஓங்குவது நினைவில் வரும்போது அவள் கண்களை இறுக்கி மூடிக்கொள்வாள். உடம்பு வெடவெடவென்று நடுங்கும். பெரியண்ணன் மார்பில் குத்திய கத்தி உண்மையில் தன்னுடைய மார்பில் பாய்ந்து விட்டதாக அவளுக்குச் சில சமயம் தோன்றும். கத்தி பாய்ந்த இடத்தில் வலிப்பது போலவும் இருக்கும். காரில் வேகமாய் சென்றபோது இரவு நேரத்தின் குளிர்ந்த காற்று விற்றென்று அவளுடைய முகத்தில் அடிக்கத் தொடங்கியது. இதனால் சிறிது சிறிதாக அவளுக்கு சிந்திக்கும் சக்தி ஏற்பட்டது. தான் காரில் போவதும் தன் பக்கத்தில் தங்கசாமி கவுண்டர் உட்கார்ந்திருப்பதும் மெதுவாக மனதில் வந்தன. கார் எங்கே போகிறது என்ற கேள்வி எழுந்தது. சுற்றுமுற்றும் சாலையை பார்த்தாள். இருட்டாயிருந்தாலும் அது மேட்டுப்பாளையம் போகிற சாலை என்று ஒருவாறு தெரிந்தது. தன்னைச் சிங்கமேட்டுக்குத்தான் கொண்டு போகிறார்கள் என்று எண்ணிக்கொண்டாள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அன்று காலையிலிருந்து நடந்த சம்பவங்கள் நினைவுக்கு வந்தன. அவையெல்லாம் உண்மையாக நடந்தவைதானா என்று அடிக்கடி சந்தேகம் உண்டாயிற்று. அந்த வீட்டில் தான் மூர்ச்சையடைந்து விழுந்த பிறகு என்ன நடந்திருக்கும்? பெரியண்ணன் செத்துப் போனவன் தானா? ஒருவேளை பிழைத்திருப்பானா? ஐயோ, பாவிகள் அந்த அழகிய வாலிபரையும்! இச்சமயத்தில் ஏதோ மங்கிய கனவில் கேட்டது போல் பின்வரும் பேச்சுவார்த்தைகள் அவள் நினைவுக்கு வந்தன. பையனை என்ன செய்திருக்கிறீர்கள்? செய்கிறது என்ன? சோபாவின் காலோடு தான் கட்டியிருக்கிறதே. பத்திரமாயிருக்கிறான். பையனை ஒரு மாதத்திற்குள் தூக்கு மேடைக்கு அனுப்பாமற் போனால் நான் கள்ளிப்பட்டி சென்னிமுத்து கவுண்டன் மகன் அல்ல. பையன் நடந்ததையெல்லாம் சொல்லிவிட்டாள். நாம் சொல்வதை நம்புவார்களா? அவன் சொல்வதை நம்புவார்களா? இந்த பெண் சாட்சி சொன்னாள். சி பைத்தியமே, இவளுக்கு கூட பயப்படுகிறாயா? இனிமேல் இவளை யார் வெளியில் விடப் போகிறார்கள்? நம்மை மீறிச் சாட்சி சொல்லி விடுவாளா? போலீஸ் உளவு விசாரித்தாள். போலீஸ் போலீஸ் என்று அடித்துக் கொள்ளாதே. போலீஸெல்லாம் என் கைக்குள் என்று தெரியாதா? நீ பேசாமலிரு, நான் எல்லாம் பார்த்துக் கொள்கிறேன். இவ்விதம் தன் சித்தப்பாவின் குரலும் கள்ளிப்பட்டி கவுண்டருடைய குரலும் பேசிக் கொண்டது அவளுக்கு இலேசாக நினைவு வந்தது. அவர்கள் எங்கே இவ்விதம் பேசினார்கள்? தான் எங்கே இருந்து அந்த பேச்சைக் கேட்டது? செந்திரு கண்களை இறுக்கி மூடிக்கொண்டு யோசனை செய்தாள். அனுமந்தராயன் தெரு வீட்டிலிருந்து தன்னை வேறொரு வீட்டில் கொண்டு போய் போட்டதும் அங்கே ஒரு கட்டிலில் தான் கொஞ்ச நேரம் கிடந்ததும் பூர்வ ஜன்மத்து ஞாபகம் போல் நினைவுக்கு வந்தன. அந்த வீட்டில் தான் கட்டிலில் படுத்துக் கிடந்த போதுதான் தனக்கு உணர்வு வந்துவிட்டது என்பதை அறியாமல் அவர்கள் அவ்விதம் பேசிக் கொண்டிருந்திருக்க வேண்டும். அந்தச் சம்பாஷணையை துண்டு துண்டாகவும் விட்டு விட்டும் நினைவு வந்த அந்தச் சம்பாஷணையை செந்திரு அடிக்கடி சிந்தனை செய்தாள். அதனுடைய கருத்து இன்னதென்பதை அவள் அறிந்து கொள்ள கொஞ்ச நேரம் பிடித்தது. விஷயம் இன்னதென்று தெரிந்த போது அவளுக்கு உண்டான பயத்துக்கும் ஆத்திரத்துக்கும் அளவே இல்லை. பெரியண்ணனை கொன்றதாக அந்தக் காந்திக் குல்லாக்காரர் மேல் கொலை குற்றம் சாட்டப் போகிறார்கள். அந்த குற்றத்துக்காக அவரை தூக்கில் போடப் போகிறார்கள். ஆகா, எப்பேற்பட்ட பாதகம்! என்ன பயங்கரமான அக்கிரமம்! இதை நினைக்க நினைக்க செந்திருவின் அறிவு விரைவாகத் தெளிந்து வந்தது. அந்த அக்கிரமத்தை தவிர்க்கக் கூடியவள் தான் ஒருத்திதான் என்பதை அவள் உணர்ந்தாள். பெரியண்ணன் இன்னொருவர் கையினால் குத்துப்பட்டதை அவள் கண்ணால் பார்த்திருக்கிறாள். கோர்ட்டில் அவள் போய் சொன்னால் நிச்சயமாக அந்த காந்தி மனுஷருக்கு தண்டனை விதிக்க மாட்டார்கள். இதை எப்படியாவது தான் நிறைவேற்ற வேண்டும் என்று அவள் பல்லை கடித்துக் கொண்டு தீர்மானித்தாள். அதற்கு எத்தனையோ காரணங்கள் இருந்தன. பெரியண்ணன் தன் பேரில் அன்பு வைத்த காரணத்தினால் குத்திக் கொல்லப்பட்டான். அவனுக்காக பழிக்கு பழி வாங்க வேண்டும். அந்த வாலிபர் தன்னால் இந்த பெரிய அபாயத்தில் மாட்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு எறும்பை கூட கொல்லத் தயங்கக்கூடிய அந்த காந்தி மனுஷர் தன்னால் இப்போது கொலை குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறார். அவரை எப்படியாவது விடுவிக்க வேண்டும். கார்கோட கவுண்டரை தான் மணந்து கொள்வதென்பது அதுவும் அன்று இராத்திரிக்குப் பிறகு ஒரு நாளும் இயலாத காரியம். அந்த பாவி கொலைகாரன் இன்னும் இந்த உலகத்தில் இருந்தால் என்னென்ன துர்க்கிருத்தியங்கள் செய்வானோ? அந்த அழகிய வாலிபரையல்லவா இவன் தூக்கு மேடையில் பார்ப்பதாகச் சொன்னான். அதற்குப் பதிலாக இவனை தூக்கு மேடைக்கு அனுப்புவது தன்னுடைய காரியம். கார்கோட கவுண்டரை கல்யாணம் செய்து கொள்ளும்படி கடைசியில் நிர்பந்தம் ஏற்பட்டால் தன் காதில் இருந்த வைரத் தோட்டை உடைத்து பொடி பண்ணிச் சாப்பிட்டு உயிரை விட்டுவிடுவதென்று ஏற்கெனவே செந்திரு தீர்மானித்திருந்தாள். இப்போது அந்த எண்ணத்தை அவள் கைவிட்டாள். தன் உயிரை எப்படியாவது கெட்டியாக காப்பாற்றிக் கொள்வது அவசியம். அப்போதுதான் பெரியண்ணனுடைய அநியாய கொலைக்கு பழி வாங்க முடியும். அந்த வாலிபரின் உயிரையும் காப்பாற்ற முடியும். இப்படி அவள் எண்ணிக்கொண்டிருக்கும் போது சாலையின் ஒரு புறத்தில் சிங்கமேட்டு ஓடையும் விடும் தெரிந்தன. வெண்ணிலாவில் ஓடை நீர் வெள்ளிமயமாய் பிரகாசித்தது. அந்த ஓடைக்கரையில் முதலில் மகுடபதியை தான் சந்தித்ததை நினைத்தபோது அவளுக்கு மயிர்கூச்செறிந்தது.
3 வருஷமாக தன்னைச் சிறை வைத்திருந்த வீட்டுக்கே மறுபடி போகிறோம் என்ற எண்ணம் அவளை என்னமோ செய்தது. முதல் நாள் காலையில் அங்கிருந்து ஒருவரும் அறியாமல் கிழவனுடன் கிளம்பியது எவ்வளவு பிசகாய் போயிற்று. தான் நினைத்ததென்ன? மறுபடியும் அன்று இராத்திரியே அந்த ஜெயிலுக்கு திரும்பி வருவோம் என்று. ஆனால் இதென்ன? வண்டி சிங்கமேட்டு குறுக்கு பாதையில் திரும்பாமல் நேரே போகிறதே. டிரைவர் ஒரு வேளை தெரியாமல் விட்டு கொண்டு போகிறனோ? சித்தப்பாவை கேட்கலாம் என்று செந்திரு வாய் எடுத்தாள். அதே சமயத்தில் தங்கசாமி கவுண்டர், அண்ணே, நன்றாக யோசனை செய்துவிட்டீர்களா? நேரே போக வேண்டியதுதானே என்றார். தம்பி, நீ என்னத்திற்கு வினாகக் கவலைப்படுகிறாய்? யோசனை செய்கிற விஷயத்தை எல்லாம் என்னிடம் விட்டுவிடு என்ற கார்கோடு. கவுண்டரின் குரலை கேட்டதும் செந்திரு தேள் கொட்டியவளைப் போல் துடித்தாள். வண்டியை ஓட்டிக் கொண்டு வந்தது கள்ளிப்பட்டி கவுண்டர்தான் என்பதை இதுவரைக்கும் அவள் கவனிக்கவில்லை. அந்த கொலைகார மனுஷருடன் ஒரே வண்டியில் போகிறோம் என்னும் எண்ணம் அவளுக்கு எவ்வளவோ துன்பத்தை உண்டாக்கிற்று. ஓடும் வண்டியிலிருந்து கீழே குதித்து விடலாமா என்று ஒரு கணம் எண்ணினாள். தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்னும் பழைய உறுதியை எண்ணி பல்லை கடித்துக் கொண்டாள். கள்ளிப்பட்டி கவுண்டரும் கூட இருப்பதால் ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ள வேண்டுமென்றும் தீர்மானித்துக் கொண்டாள். மோட்டார் வண்டி மேட்டுப்பாளையத்தை தாண்டி மேலே சென்றது. நீலகிரி மலையின் அடிவாரத்தை அடைந்தது. மலைப்பாதையில் ஏறிப்போகத் தொடங்கியது. அப்போது செந்திரு, ஓகோ, கூனூர் பங்களாவில் நம்மை விடப்போகிறார்கள் என்று நினைத்தாள். இதனால் ஒரு குதூகலம் உண்டாயிற்று. அவளுடைய தகப்பனார் இருந்த காலத்தில் அவர்கள் கோடைக்கு கூனூருக்கு வருவது உண்டு. கூனூரில் அவர்களுக்குச் சொந்த பங்களா இருந்தது. பங்களாவுக்கு பக்கத்தில் தபாலாபீஸ் உண்டு என்பது அவளுக்கு நினைவு வந்தது. பங்களாவில் இருந்த வேலைக்காரன் கூட அவளுடைய மனக்கண் முன் வந்தான். பங்கஜத்துக்கும் அவளுடைய தகப்பனாருக்கும் எம்மாதிரி கடிதம் எழுதுவது, வேலைக்காரனைச் சரிப்படுத்தி எப்படி தபாலாபீஸில் போடச் சொல்லுவது என்றெல்லாம் யோசனை செய்யத் தொடங்கினாள். இந்த யோசனையிலேயே கண்ணயர்ந்து விட்டாள். தூக்கத்தில் என்னவெல்லாமோ பயங்கரமான கனவுகள் கண்டு பதறிச் செந்திரு கண் விழித்த போது பலபலவென்று பொழுது விடிந்திருப்பதையும் வண்டி மலையின் மேலே ஒரு மேட்டு பங்களாவின் வாசலில் நிற்பதையும் கண்டாள். அது அவர்களுடைய கூனூர் பங்களா இல்லை. சுற்றிலும் வெகு தூரத்துக்கு மனித வாசஸ்தலமே காணப்படவில்லை. நாலாபுறமும் செங்குத்தாக வளர்ந்த யுகலிப்டஸ் மரங்கள் தான் காணப்பட்டன. தங்கசாமி கவுண்டர் கீழே இறங்கிச் செந்திருவை பார்த்து, இறங்கு கீழே என்றார். செந்திரு இறங்கினாள். போ உள்ளே என்று உத்தரவு பிறந்தது. செந்திருவுக்கு அந்த துணியமான பங்களாவில் புகுவதற்கு தைரியம் வரவில்லை. குளிரினாலும் பீதியினாலும் நடுங்கிக் கொண்டே, சித்தப்பா, என்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறாய். நான் இந்த வீட்டிற்குள் போக மாட்டேன். சிங்கமேட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு போ. இல்லாவிட்டால். தங்கசாமி, அந்தத் தரிதலையை பேசவிட்டுவிட்டு பேசாமல் நிற்கிறாயே, இழுத்துக் கொண்டு போய் உள்ளே விடு என்று கள்ளிப்பட்டியார் கர்ச்சித்தார். தங்கசாமி கவுண்டர் செந்திருவின் கையைப் பற்றிய போது அவள் திமிரினாள். அப்போது கள்ளிப்பட்டி கவுண்டர் அங்கு வந்து தன் இரும்பு கைகளினால் செந்திருவைப் பற்றினார். கரகரவென்று இழுத்துக் கொண்டு போய் பங்களாவுக்குள் புகுந்து ஒரு அறையில் அவளைத் தள்ளி வெளியே கதவை இழுத்துச் சாத்திக் கதவில் நாதாங்கியை மாட்டினார். கீழே விழுந்த செந்திரு பரபரப்புடன் எழுந்து வந்து கதவை படீர் படீர் என்று அடித்தாள். 12ஆம் அத்தியாயம். மறைந்த கடிதம். மாஜி எபர் ஜட்ஜ் ஐயாசாமி முதலியார் 55 பிராயம் வரையில் பொருட்செல்வம் தேடிய பிறகு இப்போது அருட்செல்வம் ஈட்டுவதில் முனைந்திருந்தார். சைவத் தொண்டர் மகாநாடுகளிலும் மற்றும் சிவனடியார் திருக்கூட்டங்களிலும் அவரைத் தவறாமல் முன்னணியில் பார்ப்பது சாத்தியமாயிருந்தது. வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்னும் விந்தை மனிதர் கூட்டத்தை அவர் சேர்ந்தவர் அல்ல. சைவத் திருக்கூட்டங்களுக்கு அவர் தமது இல்லக் கிழத்தியையும் குழந்தைகளையும் அழைத்துப் போவதுண்டு. பேரூரில் நடந்த சைவத் தொண்டர் மகாநாட்டுக்கு அவர் தமது குடும்பத்துடன் சென்று ஞானியார் சுவாமிகளின் அமுதமொழிகளையும் இன்னும் பல சைவத் திருவாளர்களின் அரிய சொற்பொழிவுகளையும் செவிகளால் பருகிவிட்டு கோயமுத்தூருக்கு திரும்பி வந்து சேர்ந்தார். கோயமுத்தூரில் ஐயாசாமி முதலியாரின் பங்களா அமைதியான சுகவாசத்துக்கென்றே அமைந்ததென்று சொல்லலாம். தென்னிந்தியாவில் பல இடங்களிலும் உத்தியோகம் பார்த்த ஐயாசாமி முதலியார் மயிலாப்பூரில் அவருக்குச் சொந்த வீடு இருந்தும் கோயமுத்தூரின் சீதோஷ்ண ஸ்திதியை முன்னிட்டு அந்நகரைத் தமது வாசத்துக்குத் தேர்ந்தெடுத்தார். அப்படிப்பட்டவர் நல்ல பங்களாவாகத் தேர்ந்தெடுத்ததில் வியப்பில்லை அல்லவா? அந்த விஸ்தாரமான அழகிய பங்களாவில் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி அறை இருந்தது. அவற்றில் பங்களாவின் முகப்பு அறைகள் இரண்டில் ஒன்று பங்கஜத்தினுடையது. ஐயாசாமி முதலியாரின் அறைக்கு அடுத்தபடியாக பங்கஜத்தின் அறையில்தான் புத்தகங்கள் அதிகமாயிருக்கும். 5வது பாரத்தில் பங்கஜத்தின் படிப்பை முதலியார் நிறுத்திவிட்டார். அதற்குப் பிறகு அவளுடைய அறிவை விசாலிக்கச் செய்யும் பொறுப்பைத் தாமே ஏற்றுக்கொண்டிருந்தார். ஒரு பக்கத்தில் முதலியார் பங்கஜத்துக்குச் சைவ சமய அறிவையும் தமிழ் இலக்கியத்தின் சுவையையும் ஊட்டிக் கொண்டிருக்கையில் மற்றொரு பக்கம் அஸ்ஸெல்வி சர்க்குலேட்டிங் லைப்ரரியிலிருந்து நாவல்கள் வாசித்துத் தள்ளிக் கொண்டிருந்தாள். இதுவரையில் சுமார் 300 நாவல்கள் வாசித்திருந்தபடியால் தானே ஒரு நாவல் எழுதவும் ஆரம்பித்திருந்தாள். அதில்
முக்கால் பங்கு எழுதி கதாநாயகனையும் கதாநாயகியையும் மிகவும் ரசமான ஒரு கட்டத்தில் கொண்டு விட்டிருந்தாளாதலால் பேரூரில் அவள் செவிகள் ஒரு பக்கம் சைவச் சொற்பொழிவுகளை கேட்டுக்கொண்டே இருக்கையில் இன்னொரு பக்கம் அவளுடைய மனம் விட்டில் விட்டு வந்த நாவல் கையெழுத்து பிரதிக்கு திரும்பத் திரும்பப் போய் கொண்டிருந்தது ரசமான விஷயமாகும். எனவே அன்று காலையில் பேரூரிலிருந்து திரும்பி பங்களாவுக்கு வந்து சேர்ந்ததும் பங்கஜம் அவசர அவசரமாகத் தன்னுடைய அறையை திறப்பதற்குப் போனாள். பங்களாவில் தோட்ட வேலை, மேஜை நாற்காலிகளைத் துடைக்கும் வேலை எல்லாவற்றிற்கும் மருதக் கவுண்டர் என்று ஒருவன் இருந்தான். அவன் கையில் மேஜை துடைக்கும் துணியுடன் பங்கஜத்தின் பின்னோடு வந்து, சாவியை இங்கே கொடு அம்மா. நான் திறக்கிறேன் என்றான். எல்லாம் நானே திறந்து கொள்கிறேன் என்று பங்கஜம் பூட்டைத் திறந்தாள். வழக்கம் போல சுலபமாய்த் திறக்காமல் சாவி சுழல்வதற்கு கஷ்டப்பட்டது. இது என்ன, யாராவது பூட்டை மறுசாவி போட்டுத் திறந்தார்களா என்று கேட்டுக்கொண்டே பங்கஜம் அழுத்தித் திறந்தாள். பூட்டும் திறந்து கொண்டது. மருதன், அதென்ன அம்மா அப்படிச் சொல்றே, இங்கே எவன் மறுசாவி போட்டுத் திறக்கிறவன் என்று கேட்டுக்கொண்டே பங்கஜத்தின் பின்னோடு அறைக்குள் நுழைந்து மேஜை நாற்காலிகளையும் புத்தகங்களையும் மளமளவென்று தட்டத் தொடங்கினான். ஒரே தூசாயிருக்கிறதே, தட்டின அப்புறம் வந்தா நல்லாயிருக்குமே என்றான் மருதன். அப்போது அவனுடைய கண்கள் அறையின் நாலாபக்கமும் சுழன்று சுழன்று பார்த்தன. பங்கஜம் அவன் சொன்னதையும் கவனிக்காமல் தூசையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய நாவல் கையெழுத்துப் பிரதியை ஆவலாக புரட்டி பார்க்கத் தொடங்கினாள். மருதன் சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே வந்தவன் வாசல் ஜன்னலண்டை திடீரென்று குனிந்து எதையோ எடுத்தான். அது பங்கஜத்துக்குத் தெரிந்துவிட்டது. அவன் எடுத்தது வெள்ளையாய் ஏதோ ஒரு கடுதாசி மாதிரி இருந்தது. அது என்ன மருதா, இங்கே கொண்டு வா என்றாள். ஒன்றுமில்லை அம்மா, குப்பை கடுதாசி என்று சொல்லிக் கொண்டே மருதக் கவுண்டன் கடுதாசியை கையில் கசக்கினான். கொண்டு வா என்றால் கொண்டு வா என்று பங்கஜம் விடு இடியும்படி கத்தினாள். அவள் கண்களின் தீப்பொறி புரிந்தது. முன்னொரு தடவை பங்கஜம் கதை எழுதியிருந்த காகிதம் ஒன்று பறந்து போய் தரையில் விழுந்தது. அதை விடு கூட்டுகிறவள் குப்பைத் தொட்டியில் கொண்டு போய் போட்டுவிட்டாள். அதுமுதல் எந்தக் காகிதமானாலும் அதை வேலைக்காரர்கள் தொட்டால் பங்கஜத்துக்குப் பிரமாதமான கோபம் வந்துவிடும். மருதன், ஏன் அம்மா கோவிச்சுக்கிறே, இந்தா என்று கொடுத்தான். பங்கஜம் அதை வாங்கிப் பிரித்துப் படித்தாள். படிக்கும் போதே அவளுடைய முகத்தில் எல்லையற்ற ஆச்சரியத்தின் அறிகுறி உண்டாயிற்று. முட்டாள், இதை போய் கசக்கி எறிய பார்த்தாயே என்று சொல்லிக்கொண்டே அவள் மருதன் இருந்த இடத்தை நிமிர்ந்து பார்த்தாள். அங்கே அவனைக் காணவில்லை. பங்கஜம் கடிதம் படிக்கும் போதே அவன் நழுவி விட்டான். மருதா, மருதா என்று கூப்பிட்டுவிட்டு மறுபடியும் ஒரு தடவை கடிதத்தை படித்தாள். உடனே அந்த அறையிலிருந்து வெளிக்கிளம்பி தகப்பனாரின் அறையை நோக்கிச் சென்றாள். வழியில் தாழ்வாரத்தில் மருதன் எதிர்பட்டான். இந்தக் காகிதம் எப்படியடா வந்தது, யார் என் அறையில் போட்டார்கள் என்று கோபமாக அவனைக் கேட்டாள். எனக்குத் தெரியாது அம்மா, நான் போட்டிருந்தால் அதை எடுத்துக் கசக்குவேனா, எந்த நாய் போட்டதோ என்றான். பங்கஜம் விரைந்து அப்பாவின் அறைக்குள் சென்றாள். அங்கே அப்பாவைக் காணவில்லை. மருதா, அப்பா எங்கே என்று கத்தினாள். ஸ்நானம் செய்யறாங்க என்றான் மருதன். இதற்குள் சமையற்கட்டிலிருந்து பங்கஜம், காப்பி சாப்பிட்டு போ என்று தாயாரின் குரல் கேட்டது. பங்கஜம் கடித்ததை முதலியாரின் மேஜை மேலிருந்த பெரிய புராணத்துக்குள் வெளியில் கொஞ்சம் தெரியும்படி நீட்டி வைத்துவிட்டு சமையலறைக்குச் சென்றாள். அந்தக் கடிதத்தை பற்றி தாயாரிடம் சொல்ல அவள் விரும்பவில்லை. சற்று நேரத்துக்கெல்லாம் பங்கஜம் காப்பி சாப்பிட்டுவிட்டு முதலியாரின் அறைக்கு வந்தபோது அங்கே அவர் இருந்தார். பங்கஜம் பெரிய புராணத்தை புரட்டினாள், மறுபடியும் புரட்டினாள், மறுபடியும் புரட்டினாள். தகப்பனாரை பார்த்து, அப்பா, இந்த புத்தகத்துக்குள் ஒரு கடிதம் வைத்தேனே, எடுத்தீர்களா என்றாள். நான் எடுக்கவில்லையே. என்ன கடிதம், இது என்ன அதிசயமாயிருக்கே என்று சொல்லிக் கொண்டே பங்கஜம் மேஜை மேலிருந்த திருமந்திரம், திருவாசகம், திருக்குறள், கலித்தொகை, கம்பராமாயணம் முதலிய புத்தகங்களையும் புரட்டத் தொடங்கினாள். ஒன்றிலும் அகப்படவில்லை. இதென்ன மாயமாயிருக்கே, அதற்குள் எப்படி போயிருக்கும் என்றாள் பங்கஜம். நீ எழுதுகிற நாவலில் யாராவது துப்பறிகிறவன் வருகிறானோ இல்லையோ, அவனை அழைத்துக் கொண்டு வந்து கண்டுபிடிக்கச் சொல்லு. என்ன கடிதம், என்ன விஷயம் என்று எனக்குத் தெரியப்படுத்துவது உசிதமாயிருந்தால் அவ்விதமே செய். இல்லாவிட்டால் உன்னுடைய அறைக்குப் போய் நாவலின் அடுத்த அத்தியாயத்தை எழுது என்று முதலியார் தமாஷ் செய்தார். 1வது அப்பா, நாவலில் நடப்பதையெல்லாம் காட்டிலும் அதிசயமான சம்பவம் நடந்திருக்கிறது. செந்திருவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதோ இல்லையோ? ஞாபகம் இல்லாமல் என்ன, அதுகிட்டேயிருந்து கடிதம் வரவில்லை என்று தான் நீ உருகிக் கொண்டிருந்தாயே, கடிதம் அதனிடமிருந்து வந்ததுதானா? ஆமாம் அப்பா. ஆனால் கடிதத்தில் எழுதியிருந்த விஷயம் ரொம்ப ஆச்சரியம். ரொம்ப 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 ஆச்சரியமா? விளையாட்டுக்குச் சொல்லவில்லை அப்பா. 2-3 தடவை நான் வாசித்தேன், அதனால் அப்படியே ஞாபகம் இருக்கிறது. அதில் எழுதியிருந்தபடியே உங்களுக்கு எழுதிக் காட்டி விடுகிறேன் என்று கூறி மளமளவென்று காகிதமும் பேனாமும் எடுத்துப் பின்வருமாறு எழுதினாள்.
என் உயிரினும் இனிய அருமை தோழி பங்கஜத்துக்குச் செந்திரு அன்புடன் எழுதிக் கொண்டது. 2 மாதத்துக்கு முன்பு நீ போட்ட கடிதம் கிடைத்தது. அதற்கு நான் பதில் போடாததற்கு காரணம் நான் ஜெயிலிலே இருந்ததுதான். 3 வருஷமாய் நான் ஜெயிலிலே தான் இருந்து வருகிறேன். எனக்கு ஒரு பெரிய ஆபத்து வருவதற்கு இருக்கிறது. அதனால் இன்று காலையில் ஜெயிலிலிருந்து தப்பித்துக் கொண்டு ஓடி வந்துவிட்டேன். இந்தக் கடிதம் கொண்டு வருகிற பாட்டனுக்கு என்னிடம் ரொம்பவும் அபிமானம். அது மற்ற விவரம் எல்லாம் சொல்லும். நீ உடனே புறப்பட்டு வந்து என்னை அழைத்துப் போகவும். உன்னிடமும் மாமாவிடமும் யோசனை கேட்க வேண்டியிருக்கிறது. உங்களைத் தவிர எனக்கு வேறு கதி கிடையாது. உங்கள் விடு தெரியாதபடியால் பாட்டனை அனுப்பியிருக்கிறேன். ஊரில் கலாட்டாவாக இருப்பதால் உடனே நீயாவது மாமாவாவது வந்து என்னை அழைத்துப் போகவும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு யுகமாக உன்னை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இப்படிக்கு உன் அன்புள்ள தோழி செந்திரு. மேற்கண்டவாறு பங்கஜம் எழுதி முதலியாரிடம் கொடுத்தாள். முதலியார் அதை படித்துவிட்டு, இது என்ன வேடிக்கை குழந்தை, நீ எழுதும் நாவலில் யாராவது கதாநாயகி இப்படி கடிதம் எழுதுகிறாளா என்று கேட்டார். பங்கஜம் சிறிது ஆத்திரத்துடன், இல்லவே இல்லை அப்பா, சத்தியமாய்ச் சொல்கிறேன், நிஜமாகவே வந்த கடிதந்தான் என்றாள். அதைச் செந்திருதான் எழுதினாள் என்று உனக்கு எப்படி தெரியும்? என் தோழியின் கையெழுத்து எனக்குத் தெரியாதா அப்பா? முதலியார் சிறிது சிந்தனையில் ஆழ்ந்தார். மேலே விலாசம் தேதி போட்டிருந்ததா என்று கேட்டார். கோயமுத்தூர் என்று போட்டிருந்தது. தேதி போட்டிருந்ததாக ஞாபகம் இல்லை. கடிதம் எங்கேதான் போயிருக்கும். ஆனால் உன்னிடம் அது எப்படி கிடைத்தது? அதைச் சொல்லவில்லையே என்றார் முதலியார். பங்கஜம் விவரமாகச் சொன்னாள். மருதா மருதா என்று முதலியார் கூப்பிட்டார். மருதன் வரவில்லை. மருதன் வீட்டிலேயே இல்லை என்று தெரிந்தது. அப்போது மருதன் அந்தப் பங்களா இருந்த சாலை முனைக்கு அப்பால் ஒதுங்கி நின்ற மோட்டார் வண்டியின் டிரைவரிடம் ஒரு கடிதத்தை கொடுத்து கொண்டிருந்தான். டிரைவர் அதை வாங்கிக் கொண்டு அவனிடம் ரூபாய் 50 நோட்டாகக் கொடுத்தான். இந்த 50 ரூபாய் என்னத்துக்கு ஆச்சு? எனக்கு வேலை போய்விடும் போலிருக்கு என்றான் மருதன். வேலை போனால் நேரே கள்ளிப்பட்டி கவுண்டர் வீட்டுக்கு வந்துவிடு. வேலை கொடுப்பாரு என்றான் டிரைவர். 13ஆம் அத்தியாயம் மகுடபதி எங்கே? காணாமற் போன கடிதம் விடிந்தும் தேடிப்பார்த்தும் அது அகப்படவில்லை. மார்க்கெட்டுக்குப் போய்விட்டு வந்ததாகச் சொன்ன மருதக் கவுண்டனைக் கடிதத்தைப் பற்றிக் கேட்டதற்கு அவன், நான் கண்டதே இல்லை என்று சத்தியம் செய்துவிட்டான். ஐயாசாமி முதலியார் அத்துடன் அந்தச் சனியனை மறந்துவிட்டு சைவ சித்தாந்த பத்திரிகைக்குத் தாம் எழுதி வந்த 11ஆம் திருமுறை ஆராய்ச்சியில் இறங்கியிருப்பார். அதற்குப் பங்கஜம் இடங்கொடுக்கவில்லை. அவள் நாவல் எழுதுவதைக் கூட விட்டுவிட்டாள். ஏற்கெனவே செந்திருவின் பேரில் அவளுக்கிருந்த வாஞ்சையோடு இப்போது அவளைப் பற்றிய மர்மத்தை அறியும் ஆவலும் சேர்ந்து கொண்டது. அப்பாவை நச்சு பண்ணத் தொடங்கினாள். கேளுங்கள் அப்பா, நாங்கள் செபகன் பாரத்திலே வாசித்துக் கொண்டிருந்தபோது ஒரு நாள் என்னைக் காட்டிலும் செந்திரு அதிகமாக 5 மார்க் வாங்கிவிட்டாள். அதற்காக அவள் அழுஅழு என்று அழுதாள். மறுநாள் வேண்டுமென்று கணக்கை தப்பாகப் போட்டு குறைச்சலா மார்க் வாங்கினாள். அவள் வீட்டில் ஏதாவது பணியாரம் பண்ணினால் நான் வந்து சாப்பிட்டாலொழிய அவள் சாப்பிட மாட்டாள். நான் புதுத்துணி உடுத்தாமற் போனால் அவளும் உடுத்த மாட்டாள். கோயிலுக்குப் போய் சுவாமி கும்பிடும்போது எனக்காகத்தான் முதலில் பிரார்த்தனை செய்வாள். இப்படியெல்லாம் பிராண சிநேகிதியாய் இருந்தவளுக்கு இப்போது ஒரு கஷ்டம் வந்திருக்கும் போது அதைத் தெரிந்து கொண்டு ஏதாவது பரிகாரம் செய்யாமல் நான் எதற்காக உயிரோடிருப்பது என்று இப்படியெல்லாம் தொணவென்று பேசி முதலியாரின் பிராணனை வாங்கினாள். செல்லப் பெண்ணாகிய பங்கஜத்தின் மனம் உண்மையாகவே கவலையில் ஆழ்ந்திருக்கிறது என்பதை முதலியார் கண்டபோது ஏதாவது செய்துதானாக வேண்டுமென்று தீர்மானித்தார். இன்னது செய்வது என்பதுதான் தெரியவில்லை. எனவே அவருடைய நண்பரான போலீஸ் டிப்டி சூப்பரிண்டெண்டென்ட் ராவ்பகதூர் சங்கநாதம் பிள்ளையிடம் யோசனை கேட்பதென்று தீர்மானித்தார். ராவ்பகதூர் சங்கநாதம் பிள்ளை போலீஸ் இலாகாவிலும் பொதுஜனங்களிடமும் ரொம்ப பெயர் வாங்கினவர். இலாகாவில் அவரை திருசங்குப்பிள்ளை என்று சொல்வதுண்டு. ஜனங்கள் சாதாரணமாக லஞ்சநாதம் என்று அவரை அழைப்பார்கள். அவருக்கு ராவ்பகதூர் பட்டம் எப்படி வந்ததென்றால் கொல்லிமலை பக்கத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற கொள்ளைக்காரனை பிடிக்கப் போய் உயிருடன் திரும்பி வந்த விரத்துக்காகத்தான். அதாவது அவருடன் போன போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிள் ஒருவன் கொள்ளைக்காரனுடன் நேருக்கு நேர் நின்று துப்பாக்கியால் சுட்டபோது கொள்ளைக்காரன் காயம்பட்டு விழ ஹெட் கான்ஸ்டபிள் சுடப்பட்டு இறந்தான். அவன் மனைவிக்கு மாதம் 9 ரூபாய் பென்ஷன் கிடைத்தது. சங்கநாதம் பிள்ளை சற்று தூரத்தில் மரத்தின் மறைவில் நின்று தப்பித்துக் கொண்டு திரும்பியபடியால் கொள்ளைக்காரனை பிடித்ததற்காக பிரமோஷனும் ராவ்பகதூர் பட்டமும் கிடைத்தன. அவருக்கு திருசங்குப்பிள்ளை என்று ஏன் பெயர் வந்ததென்றால் இவர் ஏக காலத்தில் இகத்தையும் பரத்தையும் தேடிக்கொள்ள முயன்றதனால்தான். சங்கநாதம் பிள்ளை சைவத் தொண்டர் மகாநாடுகளில் சொற்பொழிவு நிகழ்ந்த ஆரம்பித்தாரானால் சபையில் சிறிது நேரத்துக்கெல்லாம் சாதாரணமாக சபைத் தலைவரையும் மகாநாட்டு காரியதரிசியையும் தவிர யாரும் இருக்க மாட்டார்கள். வேடிக்கையாகச் சொல்வதுண்டு, காங்கிரஸ் கூட்டங்களைக் கலைப்பதற்குச் சங்கநாதம் பிள்ளையை அனுப்பினால் போதும். குண்டாந்தடிக்குப் பயப்படாத ஜனங்கள் கூட அவருடைய சொற்பொழிவுக்குப் பயந்து ஓடிப்போவார்கள் என்று.
அப்படிப்பட்ட சங்கநாதம் பிள்ளையின் பிரசங்கத்தை கடைசி வரையில் இருந்து ஆர்வத்துடன் கேட்டு பாராட்டுகிறவர் நமது ஐயாசாமி முதலியார். அவர் போகிற வரையில் பங்கஜமும் சபையிலிருந்து எழுந்து போக முடியாதாகையால் ஸ்திரீகள் பகுதியில் அவளும் சிவனே என்று தன்னுடைய நாவலின் அடுத்த அத்தியாயத்தை பற்றி சிந்தனை செய்து கொண்டு உட்கார்ந்திருப்பாள். இப்படியாக அப்பா பெண் இருவருக்கும் நன்றி கடன் பட்டவரான ராவ்பகதூர் சங்கநாதம் பிள்ளை அவர்களுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். முதலில் அவர்கள் செந்திருவை பற்றியும் மர்மமாக மறைந்த கடிதத்தை பற்றியும் சொன்னதையெல்லாம் அவர் காதில் சரியாக வாங்கிக் கொள்ளவில்லை. பேரூரில் தாம் நிகழ்த்திய சொற்பொழிவை குறித்து அவர்களுடைய அபிப்பிராயத்தை அறிவதிலேயே ஆவலாயிருந்தார். பாருங்கள் மாமா, நான் எழுதுகிற நாவலிலே போலீஸ் இலாகாவே கொஞ்சமும் உபயோகமில்லை என்று எழுதி வெளுத்து வாங்கி விடுகிறேன் என்று பங்கஜம் சொன்னதனால் கூட பலன் ஏற்படவில்லை. நான் வாங்குகிற பேரெல்லாம் வாங்கியாச்சு அம்மா. இன்னும் 2 வருஷம் இருக்கிறது பென்ஷன் வாங்க, இனிமேல் எனக்கு என்ன என்றார். கடைசியில் பங்கஜம், மாமா, நீங்கள் மட்டும் செந்திருவை எனக்கு கண்டுபிடித்து கொடுக்காமல் போலீர்களோ, இனிமேல் உங்களுடைய பிரசங்கத்தை கேட்கவே வரவேட்டேன் என்று சொன்னதுந்தான் ராவ்பகதூருக்கு ஓகோ, விஷயம் சீரியஸ் போலிருக்கிறது என்ற உணர்ச்சி வந்தது. பிறகு பங்கஜத்தை எல்லா விவரமும் சொல்லச் செய்து கவனமாக கேட்ட பிறகு, சிங்கமேட்டு கவுண்டர் காரியங்கள் அவ்வளவு சரியாயில்லை என்று எனக்கு கூட கேள்வி விசாரிக்க வேண்டிய விஷயந்தான் என்று ஒப்புக்கொண்டார். இப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே மருதக் கவுண்டர் உள்ளே வந்து டாக்டர் புஜங்கராவ் என்று அச்சடித்த சீட்டை கொடுத்தான். இது யார் டாக்டர் புஜங்கராவ்? எனக்குத் தெரியாதே என்றார். ஐயாசாமி முதலியார். டாக்டர் புஜங்கராவ் ரொம்ப நல்ல மனுஷர், காரியமில்லாமல் வந்திருக்க மாட்டார் என்றார் ராவ்பகதூர். டாக்டர் புஜங்கராவ் உள்ளே வந்ததும் சங்கநாதம் பிள்ளையை பார்த்து திடுக்கிட்டார். அப்போது பிள்ளை, என்ன டாக்டர், ஏது இவ்வளவு சாவகாசம்? சத்தியாக்கிரகமெல்லாம் ஒரு மாதிரி தீர்ந்து போய் விட்டதாக்கும் என்றார். சத்தியாக்கிரகம் ஒரு மாதிரி தீர்ந்து போனது போலத்தான். ஆனால் எனக்கு இன்னும் பல நாளைக்கு ஜோலி வைத்திருக்கிறீர்கள். மண்டை உடைந்தவனும் முழங்கால் சில்லு பேர்ந்தவனும் எலும்பு உடிந்தவனுமாக 15 பேருக்குச் சிகிச்சை செய்து வருகிறேன் என்றார் டாக்டர். டாக்டர் புஜங்கராவ் பின்னர் ஐயாசாமி முதலியாரிடம் தனியாக கொஞ்சம் பேச வேண்டுமென்று தெரிவிக்க இருவரும் எழுந்து அடுத்த அறைக்கு போனார்கள். 5 நிமிஷத்துக்கெல்லாம் அவர்கள் திரும்பி வந்தார்கள். பிள்ளைவாள், என்ன ஆச்சரியத்தைச் சொல்ல, நாம் பேசிக் கொண்டிருந்த விஷயமாகத்தான் டாக்டரும் வந்திருக்கிறார் என்றார் முதலியார். பிறகு டாக்டர் புஜங்கராவ் அன்றிரவு மகுடபதி தன்னிடம் வந்தது முதல் நடந்தது எல்லாவற்றையும் விவரமாகச் சொன்னார். அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது நடுவில் சங்கநாதம் பிள்ளை விரலால் சமிக்ஞை செய்துவிட்டு எழுந்து வெளியில் போய் எச்சில் துப்பிவிட்டு திரும்பி வந்தார். கதவுக்குப் பக்கத்தில் மருதக் கவுண்டன் நின்று உற்று கேட்டுக் கொண்டிருந்ததை கடைக்கண்ணால் கவனித்துவிட்டு தான் திரும்பினார். உள்ளே வந்ததும் ஒரு சீட்டில் இங்கிலீஷில் இந்தக் கடிதம் கொண்டு வருகிறவனை பிடித்து நான் வரும் வரையில் லாக் அப்பில் வைத்திருக்கவும் என்று எழுதி கவரில் போட்டு மூடினார். முதலியார்வாள், உங்கள் வேலைக்காரனை இதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துவிட்டு வரச் சொல்லுங்கள் என்றார். அவ்விதமே முதலியார் மருதக் கவுண்டனை அழைத்து கடிதத்தை கொடுத்தனுப்பினார். பின்னர் டாக்டர் புஜங்கராவ் பாக்கி கதையையும் சொன்னார். அன்றிரவு சம்பவங்களை தாம் மறந்துவிட்டு தம் காரியத்தை பார்த்து கொண்டிருந்ததாகவும் ஆனால் சப் ஜெயிலிலிருந்து தன்னை வந்து பார்க்க வேணுமென்று அடிக்கடி மகுடபதி சொல்லி அனுப்பியதாகவும் அதன்மேல் போய் பார்த்ததாகவும் அப்போது மகுடபதி, டாக்டர், அன்று இரவு நான் சொன்னதில் உங்களுக்கு நம்பிக்கை பிறக்காவிட்டால் தயவுசெய்து மாஜி சப் ஜட்ஜ் ஐயாசாமி முதலியார் வீட்டுக்குப் போய்ச் செந்திருவின் கடிதம் வந்ததா என்று விசாரியுங்கள் என்று வற்புறுத்திச் சொன்னதாகவும் அதன்மேல் முதலியாரை தேடி வந்ததாகவும் கூறினார். கடிதம் வந்தது உண்மை என்றும் அது காணாமல் போன விந்தையைப் பற்றியும் முதலியார் டாக்டருக்குச் சொன்னார். எல்லோரும் சேர்ந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான் என்று ஏகமனதாக தீர்மானித்தார்கள். மகுடபதியை தாமே நேரில் பார்த்துவிட்டு அவனை விடுதலை செய்ய முயற்சிப்பதாகச் சங்கநாதம் பிள்ளை வாக்களித்துவிட்டு போனார். அன்று அஸ்தமித்த பிறகு சப் இன்ஸ்பெக்டர் சங்கடஹரிராவ் நாயுடு எதிர்பாராத விதமாக டாக்டர் புஜங்கராவிடம் வந்தார். என்ன பிரதர், பெரிய இழவா போச்சு. இந்த மாதிரி டிபார்ட்மெண்டிலே வேலை பார்க்கிறதை விட நானும் உங்களைப் போல ஏன் மெடிக்கல் காலேஜிலே சேரவில்லை என்று ரிப்பெண்ட் பண்ண வேண்டியதாயிருக்கு என்றார். என்ன நாயுடுகாரு, என்ன வந்துவிட்டது இப்போது என்று டாக்டர் கேட்டார். அதை ஏன் கேட்கிறீர்கள்? அன்றைக்கு ராத்திரி வந்து கில்லாடித்தனம் பண்ணினானல்லவா மகுடபதி என்ற பையன், அவனாலே மெத்த தொந்தரவு பிரதர். ஒருவேளை உங்களை பார்க்க வந்திருப்பானோ என்று பார்க்க வந்தேன். இது என்ன கூத்து? அவன் தான் சப் ஜெயிலில் இருந்தானே, நான் கூட முந்தாநாள் பார்த்தேனே. ஆமாம் டாக்டர், நேற்று காலை வரையில் இருந்தான். நேற்று மத்தியானந்தான் ஜில்லா மாஜிஸ்ட்ரேட் கூப்பிட்டு ஜாமீன் கேஸ் ஒன்றும் போட வேண்டாம், இந்தத் தடவை ஜெயிலுக்கே யாரையும் அனுப்பக்கூடாது, ஆகவே எல்லாரையும் துரத்தி விடுங்கள் என்றார். இந்தப் பையனையும் வெளியில் அனுப்பி விட்டேன். இப்போது என்னடாவென்றால் டாக்டர் புஜங்கராவ் மிக்க அதிசயத்துடன், ஆமாம், இப்போது ஏன் அவனைத் தேடுகிறீர்கள்?
என்று கேட்டார். திடீரென்று நம்ம டிப்டி துரைவாளுக்கு ஏதோ தோன்றிவிட்டது. அந்த மகுடபதியை எங்கிருந்தாலும் கொண்டு வா என்கிறார். நான் எங்கே போய்த் தேடுறது? பிரதர், இன்னொன்று கேளுங்கள். யாரோ ஒரு மருதக் கவுண்டன் என்பவனிடம் இவனை பிடித்து லாக் அப்பில் போடு என்று கடிதம் கொடுத்து அனுப்பினாராம். அவன் எப்படியோ விஷயம் தெரிந்து கொண்டு இன்னொருத்தனிடம் கடித்ததை அனுப்பி விட்டு கம்பி நீட்டி விட்டான். லாக் அப்பில் இருந்த ஆள் வேறே ஆளாயிருக்கவே துரைக்கு என் பேரில் கோபம். நான் என்ன செய்யட்டும் பிரதர்? இப்படியெல்லாம் அல்லாடுகிறதை விட போலீஸ் உத்தியோகத்தை விட்டுவிடலாமென்று தோன்றுகிறது பிரதர். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன என்றார் சங்கடஹரிராவ் நாயுடு. இந்த கேள்வி டாக்டர் புஜங்கராவின் காதில் விழவே இல்லை. மகுடபதி எங்கே போயிருப்பான் என்று அவருடைய மனம் சிந்தனையில் ஆழ்ந்தது. 14ஆம் அத்தியாயம் சித்தப்பிரமை. செந்திருவை காண வேண்டுமென்று பங்கஜம் துடிதுடித்தான். அவளுடைய ஆவலுக்கு இப்போது புதிய ஒரு காரணம் சேர்ந்து கொண்டது. அந்தக் காரணம் மகுடபதிதான். அந்த நிமிஷத்தில் பங்கஜம் செந்திருவை பார்த்திருந்தால் அவளுடைய கஷ்டங்களைப் பற்றியெல்லாம் ஒரு வார்த்தை கூட கேட்டிருக்க மாட்டாள். அடி பொல்லாத திருடி, உனக்கு கதை பிடிக்காது, காதல் பிடிக்காது, கல்யாணம் பிடிக்காது என்று சொல்லிக் கொண்டிருந்தாயே. கன்னிப் பெண்ணாகவே இருந்து பள்ளிக்கூட மிஸ்ட்ரஸ் வேலைக்கு போவதாகச் சொன்னாயே. கடைசியில் இப்படிச் செய்தாய் பார்த்தாயா? சாதுவைப் போல் இருப்பவர்களை நம்பவே கூடாது பொல்லாத கள்ளி என்று அவள் கன்னத்தை இடித்திருப்பாள். இன்னும் அவளுடைய கழுத்தைக் கட்டிக்கொண்டு அடிப்பெண்ணே செந்திரு, அவன் எப்படியடி இருப்பான்? முதலில் நீங்கள் எங்கே பார்த்து கொண்டீர்கள்? யார் முதலில் பேசியது? நீயா? அவனா? நீ என்ன சொன்னாய்? அவன் என்ன பதில் சொன்னான்? எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் உன் தலையில் 3 குட்டு குட்டுவேன் என்று உண்மையாகவே தலையில் குட்டி காட்டியிருப்பாள். இப்படியாகச் செந்திருவிடம் பேச வேண்டும், கேட்க வேண்டும் என்றெல்லாம் பங்கஜத்துக்கு ஆவல் பொங்கிற்று. மேலே நாவல் எழுதுவதற்கு கூட அவளுக்கு ஓடவில்லை. நாவலாவது, மண்ணாங்கட்டியாவது, தன்னுடைய சிநேகிதி, இணைபிரியாத பள்ளிக்கூடத் தோழி கதை, காதல் என்று பேசினால் பிடிக்காமல் முகத்தைச் சினுக்கியவள் அவள் அல்லவா இப்போது பெரிய கதாநாயகி ஆகிவிட்டாள். செந்திருவுக்கு ஒரு காதலன், அவளுக்காக அவன் தன் உயிரைக் கூடத் தியாகம் செய்யத் தயாராயிருக்கிறான். என்ன அதிசயம்! செந்திருவை மட்டுமில்லை, மகுடபதியை பார்க்க வேண்டுமென்று கூட பங்கஜம் ரொம்பவும் ஆவல் கொண்டாள். அவன் எப்படி இருப்பான்? சிறு பிள்ளையாய் லட்சணமாயிருப்பானா? மீசையும் கீசையுமாய் பயங்கரமாயிருப்பானா? கிராப்புத் தலையா? குடுமியா? உச்சிக் குடுமியா? காந்திக் கட்சியைச் சேர்ந்தவன் என்றால் ஒருவேளை தாடி கூட வளர்த்து கொண்டிருப்பானோ? சீச்சி, ஒரு நாளும் இராது. செந்திருவைப் போன்ற அழகியின் காதலுக்கு உகந்தவனாகத்தான் அவன் இருப்பான். எல்லாம் கொஞ்ச நேரத்தில் தெரிந்து போகிறது. அப்பாவும் போலீஸ் மாமாவும்தான் செந்திருவை கையோடு கூட்டிக் கொண்டு வந்து விடுவதாகச் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்களே. ஆனால் ஏன் இன்னும் அவர்கள் வரவில்லை? இவ்விதமெல்லாம் பங்கஜம் இரவு 10 மணி சுமாருக்கு தன்னுடைய அறையில் தனிமையாக உட்கார்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தாள். வீட்டில் மற்ற எல்லாரும் இரவுச் சாப்பாடு முடிந்து படுத்துக் கொண்டு விட்டார்கள். பங்கஜம் மட்டும் நாவல் எழுதப் போவதாகச் சொல்லிவிட்டு தன்னுடைய அறைக்கு வந்தாள். அவள் மேஜையின் மேல் மூடியிட்ட விளக்கும் விரித்த காகிதமும் பேனாவும் இருந்தன. ஆனால் காகிதத்தின் தலைப்பில் 47ஆம் அத்தியாயம் மாய மனிதன் என்று போட்டிருந்ததைத் தவிர அதன் கீழே ஒரு வரி கூட எழுதப்படவில்லை. கடிகாரத்தின் மணி 10 டான் டான் என்று அடித்த போது வாசலில் வண்டிச் சத்தம் கேட்டது. பங்கஜம் அவசரமாக விரைந்து வாசற்பக்கம் சென்றாள். சாலையில் நின்ற மோட்டாரிலிருந்து அவளுடைய தகப்பனார் இறங்கி வருவதைக் கண்டாள். வேறு ஒருவரும் வண்டியிலிருந்து இறங்கவில்லை. காரிலிருந்தபடியே போலீஸ் மாமா குட் நைட் என்றார். வண்டி போய்விட்டது. ஐயாசாமி முதலியார் பங்களா வாசலுக்கு வந்ததும் பங்கஜம் அவர் கையை கெட்டியாய் பிடித்துக் கொண்டு, என்ன சேதி அப்பா? செந்திருவை பார்த்தீர்களா? எங்கே பார்த்தீர்கள்? எப்படி இருக்கிறாள்? செலக்கியமாயிருக்கிறாளா? ஏன் அவளை அழைத்து வரவில்லை? அவர்கள் விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்களா? என்ன பேசாமல் இருக்கிறீர்களே? ஒன்றும் சொல்லவே மாட்டேன் என்கிறீர்களே என்று சரமாரியாய் கேள்விகளைப் பொழிந்தாள். நீ இடம் கொடுத்தால்தானே அம்மா நான் பேசலாம். எல்லாம் சாவகாசமாய்ச் சொல்கிறேன். உன்னுடைய அறைக்கு போகலாம் வா என்றார் ஐயாசாமி முதலியார். இதை மாத்திரம் சொல்லி விடுங்கள். அப்புறம் அனுஷ்டானம் செய்து சாப்பிட்டுவிட்டு எல்லாம் விவரமாய்ச் சொல்லலாம். செந்திருவை பார்த்தீர்களா என்று பங்கஜம் பரபரப்புடன் கேட்டாள். செலக்கியந்தான் ஒரு மாதிரியாக. அனுஷ்டானம் சாப்பாடு எல்லாம் ஆகிவிட்டன. அம்மாவை எழுப்ப வேண்டாம். உன் அறைக்கு போகலாம் வா. எல்லாம் விவரமாய்ச் சொல்கிறேன் என்றார் முதலியார். இருவரும் பங்கஜத்தின் அறைக்கு போனார்கள். முதலியார் ஈசிசேரில் சாய்ந்து கொண்டார். அவர் அருகில் ஒரு சின்ன நாற்காலியை இழுத்து போட்டுக் கொண்டு பங்கஜம் உட்கார்ந்தாள். என்ன அப்பா, ஒரு மாதிரியா செலக்கியம் என்கிறீர்களோ? ரொம்பக் கவலையாயிருக்கிறது என்றாள். நாம் கவலைப்பட்டு அவளுக்கு ஒன்றும் செய்வதற்கில்லை அம்மா. எல்லாம் தலையில் எழுதின எழுத்துப்படிதானே நடக்கும். பாவம், மருதாசல கவுண்டர் எவ்வளவோ உத்தமமான மனுஷர். அவர் குடும்பம் ஏன் இப்படி துரதிர்ஷ்டமாகப் போக வேண்டும்? என்ன அப்பா, அவளுக்கு சொல்ல மாட்டேன் என்கிறீர்களே?
அந்த கடுதாசி அவள் எங்கிருந்து எழுதினாளாம்? அந்த கடுதாசை பற்றி நாம் காபரா அடைந்ததெல்லாம் வீண். அப்படியா? ஆமாம், இன்று காலையில் நாங்கள் இங்கிருந்து கிளம்பியதிலிருந்து நடந்ததை எல்லாம் சொல்லி விடுகிறேன் கேள். நானும் ராபகதூரும் நேரே சிங்கமேட்டுக்கு போனோம். செந்திருவின் சித்தப்பா ஊரில்தான் இருந்தார். அவரோடு கள்ளிப்பட்டி கார்கோட கவுண்டரும் இருந்தார். கள்ளிப்பட்டி கவுண்டர் ரொம்ப பொல்லாதவர் என்று எல்லோரும் செல்வதுண்டு. ஆனால் ஒரு பொல்லாத்தனத்தையும் நாங்கள் காணவில்லை. பேரூருக்கு கூட வந்திருந்து என்னுடைய உபன்யாசத்தை அவர் கேட்டாராம். செந்திரு இப்போது சிங்கமேட்டிலேதான் இருக்கிறாளா அப்பா? நானாவது போய் பார்க்கலாமா? இதற்குள் அவசரப்படுகிறாயே. எங்களை ரொம்பவும் மரியாதையுடன் வரவேற்று உபசாரம் செய்தார்கள். செந்திருவின் விஷயத்தை எப்படி கேட்பது என்று நாங்கள் தயங்கிக் கொண்டிருக்கையில் கள்ளிப்பட்டி கவுண்டரே அந்த பேச்சை எடுத்து விட்டார். நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று எனக்குத் தெரியும். இந்த கடிதம் விஷயமாகத்தான் வந்திருக்கிறீர்கள் என்று ஒரு கடிதத்தை எடுத்து போட்டார். அது செந்திருவின் கடிதம்தான். குழந்தை, உன்னுடைய ஞாபக சக்தி சில விஷயங்களில் அபாரமாயிருக்கிறது. கிட்டத்தட்ட நீ எழுதி காட்டினபடியே இருந்தது என்று சொல்லி முதலியார் பங்கஜத்தை பெருமையுடன் பார்த்தார். இருக்கட்டும் அப்பா. செந்திருவை பார்த்தீர்களா இல்லையா? அதுதானே சொல்லப் போகிறேன். கேட்டுக்கொண்டே வா. கள்ளிப்பட்டி கவுண்டர் பிறகு என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு தூக்கி வாரி போட்டது. இந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறது ஒரு மாதிரி உண்மைதான். அந்த பெண்ணை ஜெயிலில் தான் வைத்திருக்கிறது. நீங்கள் விடுதலை செய்து கொண்டு போவதாயிருந்தால் ரொம்ப சந்தோஷம். நாங்கள் குறுக்கே நிற்கவில்லை. அதனால் ஏதாவது விபரீதம் உயிர்ச்சேதம் நேர்ந்தால் மட்டும் எங்களை பொறுப்பாக்காதீர்கள். அந்த பெண்ணை விடுதலை செய்து கொண்டு போக நீங்கள் 2 பேர் போதாது என்று எனக்கு தோன்றுகிறது. இன்னும் 7-8 பலசாலிகளான மனிதர்களாவது வேண்டும். அப்புறம் உங்கள் இஷ்டம் என்று கள்ளிப்பட்டி கவுண்டர் சொன்னார். அவர் சொன்னதின் அர்த்தம் எங்களுக்கு தெரிந்ததும் ரொம்பவும் துக்கம் உண்டாயிற்று. பங்கஜம் வியப்புடனும் பயத்துடனும் என்ன அப்பா அவர் சொன்னதின் அர்த்தம் எனக்கு புரியவில்லையே என்றாள். நீ வீணாக வருத்தப்படாதே பங்கஜம். விதிக்கு யார் என்ன செய்யலாம்? உன் சிநேகிதிக்குச் சித்த பிரமை, அதுவும் ரொம்ப கடுமையான பிரமை. இல்லவே இல்லை, இருக்கவே இருக்காது என்று கத்தினாள் பங்கஜம். விடச்சிறிது ஸ்பீக் விடப்பெரிது உண்மை குறிக்கோள் இல்லாமலிருந்தால் நல்லது. விடச்சிறிது சப் கிளாஸ் சமன் எஃப்எஸ் 50 விடப்பெரிது விடச்சிறிது சப் விடப்பெரிது ஆண் விடச்சிறிது சப் கிளாஸ் சமன் எஃப்எஸ் 50 விடப்பெரிது விடச்சிறிது சப் விடப்பெரிது ஆனால் இருக்க விடச்சிறிது சப் கிளாஸ் சமன் எஃப்எஸ் 50 விடப்பெரிது விடச்சிறிது சப் விடப்பெரிது இரதை இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? விடச்சிறிது ஸ்பீக் விடப்பெரிது. அவர்கள் சொன்னதுதானே. நீங்கள் நேரில் பார்க்கவில்லையே. இப்படி கேட்பாய் என்று எனக்குத் தெரியும். ஆகையினால்தான் கள்ளிப்பட்டி கவுண்டர் நேரில் காட்டிவிடுகிறேன் என்று சொன்னபோது நான் சரி என்றேன். ராபகதூர் பிள்ளைக்கு கூட அவ்வளவு இஷ்டமில்லை. இவர்கள் சொல்கிறது போதாதா? நாம் திரும்பிவிடலாம் என்றார். நான் தான் போய் பார்த்து விடலாம் என்று வற்புறுத்தினேன். மருதாசல கவுண்டருக்கும் எனக்கும் இருந்த சிநேகிதத்தைச் சொல்லி அந்த பெண்ணை கண்ணாலேயாவது பார்த்துவிட்டு வரலாம் என்றேன். பார்க்காமல் போனால் நீ என்னை இலேசில் விடமாட்டாய் என்றும் சொல்லி வைத்தேன். மத்தியானம் சாப்பிட்ட பிறகு எல்லோருமாக கிளம்பினோம். எங்கே கிளம்பினீர்கள்? அப்படியானால் செந்திரு சிங்கமேட்டில் இல்லையா? 10 நாளைக்கு முன்பு வரையில் சிங்கமேட்டில் தான் இருந்தாளாம். ஒரு நாளைக்கு திடீரென்று கிளம்பி ஒருவருக்கும் தெரியாமல் கோயமுத்தூருக்கு ஓடி வந்திருக்கிறாள். ஓடி வந்த இடத்தில் உனக்கு கடிதம் எழுதியிருக்கிறாள். அந்தச் சமயம் மட்டும் நாம் ஊரில் இருந்திருந்தால் இவ்வளவு தடபுடல் ஏற்பட்டிராது. என்ன அப்பா சொல்கிறீர்கள்? சித்தப் பிரமையோடையா இந்த ஊருக்கு வந்தாள்? ஆமாம் குழந்தை, ஆமாம். அந்தச் சமயம் அவ்வளவு அதிகம் இல்லையாம். வீட்டில் சாதாரணமாய் நடமாட விட்டிருந்தார்களாம். ஒருவரும் கவனிக்காத சமயம் பார்த்து விட்டை விட்டு கிளம்பி விட்டாளாம். பெரியண்ணன் என்கிற அவர்களுடைய விட்டு வேலைக்காரன் அவளை தேடிக் கொண்டு கிளம்பி வந்து ரயில்வே ஸ்டேஷனில் அவள் ரயில் ஏறுகிற சமயத்தில் கண்டுபிடித்தானாம். 2 பேருமாக இந்த ஊருக்கு வந்தார்களாம். இங்கே சிங்கமேட்டு கவுண்டர் வீட்டிற்கு மெதுவாக தாஜா பண்ணி அவளை அழைத்து கொண்டு போனானாம் அந்த பெரியண்ணன். வீட்டின் கதவை தாழ்பால் போட்டுவிட்டு அந்த வீட்டிலேயே அவள் இராத்திரி இருக்க வேண்டுமென்று சொன்னதும்தான் கத்தியை எடுத்து அவனை குத்திவிட்டாளாம். 15ஆம் அத்தியாயம் மனித நிழல். செந்திரு பெரியண்ணனை குத்தினாள் என்று ஐயாசாமி முதலியார் சொன்னதும் பங்கஜம் நெருப்பை மிதித்தவள் போல் துள்ளி எழுந்து ஐயையோ, என்ன அப்பா சொல்லுகிறீர்கள் என்றாள். ஆமாம் அம்மா, நடந்ததைத்தான் சொல்கிறேன். செந்திருவா கத்தியை எடுத்து ஒருவனை குத்தினாள். சொல்கிறவர்கள் சொன்னால் கேட்பவர்களுக்கு மதி எங்கே போச்சு என்பார்களேற. ஐயாசாமி முதலியார் புன்னகையுடன் எங்கள் மதி எங்கேயும் போகவில்லை. சரியாகத்தான் இருக்கிறது. உன் தோழியின் மதிக்குத்தான் கேடு வந்துவிட்டது. எல்லாம் துரதிர்ஷ்டந்தான் என்றார். என்னதான் சித்தப்பிரமை என்றாலும் கத்தியால் குத்தத் தோன்றுமா அப்பா? அதிலும் செந்திரு பாவம், ஒரு எறும்பு ஈயை கூட ஒன்றும் செய்யமாட்டாளே. ஜட்கா வண்டிக்காரன் குதிரையை அடித்தால் அதை பொறுக்காமல் கண்ணை பொத்திக் கொள்வாளே.
அவள் கத்தியை எடுத்து ஒருவனை குத்தினாள் என்றால் எப்படி நம்புகிறது அப்பா? நம்புவது கஷ்டந்தான் குழந்தை. யார் இல்லை என்றார்கள்? உன் சிநேகிதிக்கு இப்படி வரவேண்டாந்தான். ஒருவேளை அவள் அப்பா உயிரோடிருந்து மயிலாப்பூரில் பள்ளிக்கூடத்தில் படித்துக்கொண்டு சந்தோஷமாக இருந்திருந்தால் இப்படியெல்லாம் வந்திராது. தலையில் எழுதிய எழுத்தை யாராலாவது அழித்து விட முடியுமா? ஆனால் உனக்கு ஒன்று சொல்கிறேன் பங்கஜம், குத்து வெட்டு எல்லாம் நமக்குத்தான் பயங்கரமே தவிர இந்த ஜில்லாவில் ரொம்ப சகஜம். நமது சென்னை ராஜதானியிலே வருகிற கொலை கேசுகளிலே பாதி கோயமுத்தூர் ஜில்லாவில்தான். இந்த கொங்கு நாட்டின் காற்றிலேயே ஏதோ கேடு இருக்க வேண்டும். உன் சிநேகிதியைத்தான் எடுத்துக்கொள்ளேன். அவள் இப்படி மாறிப்போவாளென்று யார் கண்டார்கள்? அப்பா, என்ன பயங்கரமான கூச்சல்! குத்து வெட்டு கொலை இரத்தம் பலி என்றெல்லாம் அவள் போட்ட பயங்கரமான கூச்சலை கேட்டிருந்தால் நீ நடுங்கிப் போயிருப்பாய் என்றார் முதலியார். ஐயோ, அப்படியா? நீங்களே பார்த்தீர்களா அப்பா? அதுதான் சொன்னேனே, நீ இப்படி கேட்பாயென்று தெரிந்துதான் நேரே போய் பார்த்துவிட்டு வந்து விடுவோம் என்று ராபகதூரிடம் சொன்னேன். எல்லோருமாக மத்தியானம் கிளம்பினோம். எங்கே கிளம்பினீர்கள்? அப்படியானால் செந்திரு இப்போது சிங்கமேட்டில் இல்லையா என்று பங்கஜம் கேட்டாள். நீலகிரியில் கூனூருக்கு மேலே கொஞ்ச தூரத்தில் தேவகிரி எஸ்டேட் இருக்கிறது. அது கள்ளிப்பட்டி கவுண்டர் எஸ்டேட். அங்கே கவுண்டருடைய பங்களாவில்தான் இப்போது செந்திரு இருக்கிறாள். குளிர்ச்சியான இடத்தில் இருந்தால் சித்தப்பிரமைக்கு அனுகூலம் என்று டாக்டர் சொன்னதின் மேல் அங்கே அழைத்து போய் வைத்திருக்கிறார்களாம். இன்றைக்கு மத்தியானம் 2 கவுண்டர்களும் போய் பார்த்துவிட்டு வர எண்ணியிருந்தார்களாம். ஆகவே எல்லாருமாக கள்ளிப்பட்டி கவுண்டர் காரிலேயே கிளம்பினோம். ஹட்சன் கார் மலையிலே என்ன ஜோராக ஏறிற்று தெரியுமா? காரில் போன பெருமை இருக்கட்டும் அப்பா. செந்திருவின் கதியை நினைத்தால் எனக்கு என்னமோ செய்கிறது. ரொம்ப வேதனையாயிருக்கிறது. அவளை நீங்கள் பார்த்தீர்களா? உங்களை அவள் அடையாளம் கண்டு கொள்ளவில்லையா என்றாள் பங்கஜம். அடையாளமாவது கண்டு கொள்ளவாவது? கார் பங்களாவின் மேட்டில் ஏறும்போதே பயங்கரமான கூச்சல் சத்தம் கேட்டது. பங்களா வாசலில் கார் நின்றதும் யாரடா தடிப்பசங்கள் காரிலே வந்து இறங்குகிறது என்று ஒரு கோரமான குரல் கேட்டது. உன் தோழியின் குரல் எவ்வளவு கோரமாய் போய் விட்டது தெரியுமா? பிறகு கொண்டு வா நரபலி, கழுத்தை முறித்து இரத்தத்தை குடிக்கிறேன், குத்து வெட்டு என்று கூச்சல் கிளம்பிற்று. அதையெல்லாம் விவரமாக உனக்குச் சொல்லக்கூடாது. சொன்னால் ராத்திரியில் உளறியடித்துக் கொள்வாய். கார்கோட கவுண்டர் எங்களை பார்த்து என்ன சொல்கிறீர்கள்? அழைத்து கொண்டு போகிறீர்களா என்று கேட்டார். நாங்கள் என்னத்தை சொல்கிறது? ராபகதூரும் நானும் ஒருவரையொருவர் பார்த்து அசட்டுச் சிரிப்புச் சிரித்துக் கொண்டோம். பங்களா வாசலிலிருந்தபடி காரிலிருந்து கீழே இறங்காமலேயே நாங்கள் திரும்பிப் போகத் தயாராயிருந்தோம். ஆனால் கார்கோட கவுண்டர் விடவில்லை. உள்ளே வந்து பார்க்க வேண்டும் என்றார். பங்களாவுக்குள் போனோம். பாவம், அங்கே ஒரு அறையில் செந்திருவை பூட்டி வைத்திருக்கிறது. புத்தி கொஞ்சம் தெளியும் போது வெளியே விடுகிறார்களாம். நாங்கள் போனபோது பைத்தியம் ரொம்ப கடுமை. ஜன்னலண்டையில் கவுண்டர் எங்களை அழைத்து போனபோது அங்கிருந்த சமையற்காரி வந்து குறுக்கிட்டு அந்த பெண் துணையை எல்லாம் கிழித்து போட்டுவிட்டு உட்கார்ந்திருக்கிறது என்றாள். அந்த கன்றாவியை என்னால் பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டேன். ராபகதூரின் கையை பிடித்து அழைத்து கொண்டு கவுண்டர் ஜன்னலண்டை போனார். உள்ளேயிருந்து ஒரு தண்ணீர் குவளை ஜன்னல் கம்பிகளின் மேல் வந்து படீரென்று விழுந்தது. ராபகதூர் ஒரேயடியாக மிரண்டு விட்டார். அப்புறம் என்னத்தை சொல்கிறது? பேசாமல் திரும்பி வந்தோம் என்று கதையை ஒரு விதமாக முடித்தார் ஐயாசாமி முதலியார். பங்கஜம் சற்று மெளனமாயிருந்தாள். படுத்துக் கொள்ளலாமா குழந்தை? நான் போகட்டுமா என்றார் முதலியார். ஆமாம் அப்பா. அவ்வளவு பைத்தியம் முற்றியிருந்தால் கடுதாசி அவ்வளவு நன்றாக எப்படி எழுதினாள் என்று பங்கஜம் கேட்டாள். நான் தான் சொன்னேனே அம்மா, கோயமுத்தூருக்கு ஓடி வந்த போது அவளுக்கு உடம்பு அவ்வளவு மோசமாயில்லை என்று. சரிதான், ஆனால் கடிதம் நம் வீட்டுக்கு எப்படி வந்ததாம்? யாரிடம் அனுப்பினாளாம்? சரியாய் போச்சு. அதை இன்னும் உனக்குச் சொல்லவில்லையா? இந்த ஊரில் அனுமந்தராயன் தெரு விட்டு மச்சில் செந்திருவும் பெரியண்ணனும் தனியாயிருந்தபோது இவள் கடிதம் எழுதி வைத்துக் கொண்டு ஜன்னல் வழியாய்த் தெருவிதியை பார்த்துக் கொண்டிருந்திருக்கிறாள். இந்த மகுடபதி என்கிற பையன் தெருவோடு போயிருக்கிறான். செந்திரு கடித்ததை விதியில் போட்டிருக்கிறாள். இந்த மகுடபதி என்கிற பையன் சுத்தக் காலாடியாம். ஏற்கெனவே சிங்கமேட்டு கவுண்டர் மேல் அவனுக்கு விரோதமாம். கடித்ததை அவன் நம் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கண்ணாபின்னாவென்று ஏதோ சொல்லி வைத்தானாம். சிங்கமேட்டு கவுண்டர் பேரைச் சிரிப்பாய் சிரிக்க அடிப்பதற்கு இதுதான் சமயம் என்று நினைத்தான் போல் இருக்கிறது. அவன் மேல் கள்ளிப்பட்டி கவுண்டருக்கு என்ன காண்டு தெரியுமோ? அந்த பயல் மட்டும் மறுபடி என் கையில் சிக்கட்டும், முதுகுத் தோலை உரித்துவிட்டு மறுகாரியம் பார்க்கிறேன் என்றார். கள்ளிப்பட்டி கவுண்டர் என்றால் என்னவென்று நினைத்தாய் குழந்தாய்? இந்த ஜில்லாவிலேயே அவர் வைத்ததுதான் சட்டம். பெரிய உத்தியோகஸ்தர்கள் எல்லாம் கூட பயப்படுவார்கள். ஜில்லா போர்ட் பிரசிடென்ட் அன்று பேரூருக்கு வந்த போது தடபுடல் பட்டதே, அந்த பிரசிடென்ட்டுக்கு கள்ளிப்பட்டி கவுண்டர் என்ற பெயரை கேட்டால் தொடை வெடவெடவென்று நடுங்குமாம். அப்படிப்பட்டவர் கிட்ட போய் இந்த
மகுடபதி என்கிற வெறும் பையன் விரோதித்துக் கொண்டிருக்கிறான். காங்கிரஸ் பேரையும் காந்தி பேரையும் கெடுக்கத்தான் வந்திருக்கிறான் என்கிறார் கள்ளிப்பட்டி கவுண்டர். இவ்விதம் சொல்லிவிட்டு ஐயாசாமி முதலியார் கொட்டாவி விட்டார். மகுடபதியைப் பற்றி பங்கஜம் கட்டியிருந்த ஆகாச கோட்டை எல்லாம் பொலபொலவென்று இடிந்து விழுந்தது. என்னமோ கேட்க கேட்க விசனமாயிருக்கிறது அப்பா. ஆனால் இன்னும் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பிடிபடவில்லை. எனக்குச் செந்திரு எழுதிய கடிதத்தை மருதக் கவுண்டன் ஏன் திருடினான்? அந்தக் கடிதம் உங்கள் அழகான கள்ளிப்பட்டி கவுண்டரிடம் எப்படி போயிற்று என்று பங்கஜம் கேட்டாள். அது ஒரு விஷயம் பாக்கியிருக்கிறதா? சரி, கேட்டுக்கொள். செந்திரு உனக்குக் கடிதம் எழுதி விதியில் போட்டாள் என்று பெரியண்ணன் கவுண்டர்களிடம் ஒலித்திருக்கிறான். சித்த சுவாதீனமில்லாத சமயத்தில் அவள் என்ன எழுதியிருக்கிறாளோ என்னமோ, இந்த வெட்கக்கேடு வெளியில் 4 பேருக்குத் தெரிவானேன் என்று அவர்களுக்கு எண்ணம். அதற்காகத்தான் நீயாவது நானாவது கடிதத்தை பிரித்து படிக்காவிட்டால் எடுத்துக் கொண்டு விடும்படி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த முட்டாள் நமக்கு விஷயம் தெரிந்த பிறகு எடுத்துப் போயிருக்கிறான். அதற்காக அவனுக்கு அங்கே நல்ல பூசை கிடைத்ததாம். கவுண்டர்களே நம்முடைய வீட்டுக்கு வந்து இதையெல்லாம் சொல்ல வேண்டுமென்றிருந்தார்களாம். அதற்குள்ளே நாங்கள் போய் என்று முதலியார் சொன்னபோது அவருடைய தலை ஆடிற்று. சரி அப்பா, உங்களுக்கு தூக்கம் கண்ணைச் சுற்றுகிறது. நீங்கள் போய் படுத்துக் கொள்ளுங்கள். நானும் விளக்கை அணைத்துவிட்டு போய் படுத்துக் கொள்கிறேன் என்றாள் பங்கஜம். சரி, அதிக நேரம் கண் விழிக்காதே. நாவல் எழுதினதெல்லாம் போதும். உன் சிநேகிதியின் கதையே தான் பெரிய நாவலாயிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டே ஐயாசாமி முதலியார் எழுந்து போனார். பங்கஜமும் தன்னுடைய நோட்டு புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு எழுந்திருந்து விளக்கை அணைப்பதற்காக போனாள். அப்போது அவள் உடம்பை ஒரு குலுக்கு குலுக்கி போட்டது. ஒரு நிமிஷம் அவள் மார்பு அடித்துக் கொள்வது நின்றுவிட்டது. ஏனெனில் விளக்கை அணைப்பதற்காக அவள் எழுந்து போனபோது ஜன்னலுக்கு எதிர் பக்கத்துச் சுவரில் ஒரு மனிதனுடைய நிழலை அவள் பார்த்தாள். 16ஆம் அத்தியாயம். நள்ளிரவு நாடகம். பங்கஜம் பளிச்சென்று விளக்கை அணைத்தாள். சத்தமில்லாமல் ஜன்னலண்டை போய் வெளியில் பார்த்தாள். ஏறக்குறைய பாதி வட்டமாயிருந்த சந்திரன் மேற்கே அஸ்தமித்துக் கொண்டிருந்தது. அதனுடைய மங்கிய ஒளி அப்போது பெய்து கொண்டிருந்த பனியினால் இன்னும் மங்கலாகக் காட்டிற்று. அந்த மங்கிய நிலவில் ஒரு உருவம் பங்கஜத்தின் அரைப்பக்கத்திலிருந்து எதிர்ப்புறமாகப் போய் கொண்டிருந்ததை அவள் பார்த்தாள். பார்த்ததும் பங்கஜம், யாரடா அது என்று கூச்சல் போட எண்ணினாள். ஆனால் அவளுடைய நாக்கு மேலெண்ணத்தில் ஒட்டி கொண்டது. வாயிலிருந்து சத்தம் கிளம்பவில்லை. அவளுடைய தேகமெல்லாம் அந்த மார்கழி மாதக் கடுங்குளிரில் சொட்ட வியர்த்தது. ஒரு நிமிஷ நேரம் அப்படியே பார்த்து கொண்டு நின்றாள். பங்களாவுக்கெதிரில் கார் வந்து நிற்பதற்கான முன் முகப்பு இருந்தது. அந்த முகப்புக்கு வாசல் காம்பவுண்ட் சுவருக்கு மத்தியில் மரமல்லிகை மரங்களும் குரோட்டன் செடிகளும் அடர்த்தியாக படர்ந்த ஒரு கொடி வீடும் இருந்தன. அங்கிருந்து மலர்களின் நறுமணம் கம்மென்று வந்து கொண்டிருந்தது. ஜன்னல் பக்கத்திலிருந்து போன உருவம் அந்த கொடி விட்டுக்கருகில் சென்றது. அங்கே சற்று தயங்கி நின்றது. பிறகு அந்த கொடி விட்டுக்குள் நுழைந்தது. பங்கஜம் சற்று நேரம் ஜன்னலண்டையில் நின்று பார்த்துக் கொண்டிருந்தாள். கொடி விட்டுக்குள் நுழைந்த உருவம் வெளியே வரவில்லை. இதற்குள் அவளுக்கு பயம் தெளிந்துவிட்டது. அச்சமயம் தான் என்ன செய்ய வேண்டுமென்று யோசித்தாள். அப்பாவிடம் போய்ச் சொல்லலாமா? அதுதான் நியாயமாகச் செய்ய வேண்டியது. ஆனால் பங்கஜத்தின் மனதிற்குள் ஒரு விசித்திரமான சந்தேகம் உதித்தது. அவளுடைய அறையின் ஜன்னலோரத்திலிருந்து கிளம்பிச் சென்று கொடி விட்டுக்குள் நுழைந்த உருவம் பார்ப்பதற்கு ஒரு இளைஞனுடைய உருவமாயிருந்தது. அது யாராயிருக்கும்? ஒருவேளை என்ன பைத்தியக்காரத்தனம்? ஒரு நாளும் இருக்காது. ஆனால் ஏன் இருக்கக்கூடாது? இல்லை இல்லை, கார்கோட கவுண்டர் தான் அப்பா திரும்பி வந்து என்ன சொல்கிறார் என்று தெரிந்து கொள்வதற்கு ஆளை அனுப்பியிருக்க வேண்டும். ஒருவேளை சாதாரண திருடனோ என்னமோ? சே, திருடனாயிருக்க முடியாது. திருடன் அவ்வளவு துணிச்சலாய் வீட்டில் விளக்கு எரியும் போது வந்து ஜன்னலண்டை உட்கார்ந்திருப்பானா? எப்படியிருந்தாலும் தானே அந்த மர்மத்தைக் கண்டு பிடித்து விடுவது என்று பங்கஜம் தீர்மானித்துக் கொண்டாள். அப்பாவை கூப்பிட வேண்டியதில்லை. தன்னுடைய சந்தேகம் ஒருவேளை உண்மையாயிருந்தால் அப்பாவை கூப்பிட்டால் காரியம் கெட்டுப் போய்விடும். அப்படியென்ன மோசம் வந்துவிடப் போகிறது? திருடனாய்த்தான் இருக்கட்டுமே, ஒருவனால் என்ன செய்ய முடியும்? எல்லாவற்றுக்கும் முன் ஜாக்கிரதையாயிருந்தால் போகிறது. அப்படி மிஞ்சி வந்தால் முன் அறையில் தானே அப்பா படுத்திருக்கிறார். கூச்சல் போட்டால் உடனே வந்து விடுகிறார். இப்படியெல்லாம் சிந்தித்து இந்நிலைமையில் சாதாரண பெண் எவளும் செய்யத் துணியாத காரியத்தைச் செய்யத் துணிந்தாள் பங்கஜம். அவள் படித்திருந்த நூற்றுக்கணக்கான நாவல்களில் வரும் கதாநாயகிகளின் தைரியம், துணிச்சல் எல்லாம் அவளிடம் அந்த நிமிஷத்தில் வந்து குடிகொண்டன. ஓசைப்படாமல் நடந்து போய் ஒரு அலமாரியைத் திறந்தாள். அதற்குள்ளிருந்து 2 பொருள்களை எடுத்துக் கொண்டு வந்து ஜன்னலண்டை நின்று நிலவு வெளிச்சத்தில் பார்த்தாள். அவற்றுள் ஒன்று டார்ச் லைட், இன்னொன்று கைத்துப்பாக்கி. கைத்துப்பாக்கி அவளுடைய தகப்பனார் கடப்பா ஜில்லாவில் உத்தியோகம் பார்த்த காலத்தில் அபாயத்துக்காக வைத்துக் கொண்டிருந்தது. இப்போது அது துருப்பிடித்து கிடந்தது. அதில் ரவையும் கிடையாது. ஒரு விளையாட்டுப் பொருளாக அதை பங்கஜம் தன் அலமாரியில் எடுத்து வைத்திருந்தாள்.
சில சமயம் அவளுடைய தோழிகள் தம்பிமார்கள் வேலைக்காரர்கள் முதலியோரை விளையாட்டுக்காக சுட்டு விடுவேன் என்று அவள் இந்த துப்பாக்கியை காட்டி பயமுறுத்துவதுண்டு. திருடனை அதனால் ஒன்றும் செய்ய முடியாதென்று அவளுக்குத் தெரியும். ஆனாலும் அவள் இப்போது கொண்டிருந்த நோக்கத்துக்கு அதுவே போதுமாயிருந்தது. பிறகு பங்கஜம் ஓசைப்படாமல் அந்த அறையிலிருந்து வெளிவராந்தாப் பக்கமுள்ள கதவைத் திறந்தாள். வெளியில் எல்லாம் நிசப்தமாயிருந்தது. அடிமேல் அடிவைத்து நடந்து தாழ்வாரத்திலிருந்து போர்டிகோவில் இறங்கி அங்கிருந்து கொடி வீட்டின் அருகில் வந்தாள். அப்போது அக்கொடி வீட்டுக்குள்ளிருந்து மிக மெலிந்த விம்முகிற குரலில் யாரோ பேசும் சத்தம் வந்து கொண்டிருந்தது. பங்கஜம் உற்றுக் கேட்டாள். பைத்தியம் பைத்தியம், செந்திருவுக்குச் சித்தப்பிரமை என்று ஒரு குரல் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டிருந்ததாகத் தோன்றியது. அந்தக் குரலில் எவ்வளவோ ஏக்கமும் ஏமாற்றமும் வேதனையும் கலந்திருந்தன. சற்று திகைத்து நின்ற பிறகு பங்கஜம் கொடி வீட்டின் அருகில் நெருங்கிச் சென்று ஒரு கையில் கைத்துப்பாக்கியை நீட்டியபடி இன்னொரு கையில் டார்ச் லைட்டை அமுக்கினாள். பளிரென்று வெளிச்சம் அடித்தது. கொடி வீட்டுக்குள்ளே உட்காருவதற்காக போட்டிருந்த சிமெண்ட் விசிப்பலகையில் ஒரு வாலிபன் உட்கார்ந்திருந்தான். திடீரென்று வெளிச்சம் அடித்ததும் அவன் திடுக்கிட்டு குனிந்த தலையை நிமிர்ந்து பார்த்தான். அவனுடைய கண்களிலிருந்து வழிந்து கொண்டிருந்த கண்ணீரில் டார்ச் லைட்டின் ஒளிபட்டு மின்னியது. எதிரே கைத்துப்பாக்கியுடனும் டார்ச் லைட்டுடனும் நின்று கொண்டிருந்த பங்கஜத்தை பார்த்ததும் அவனுக்கு ஒரே திகைப்பாய் போயிருக்க வேண்டும். ஒரு வினாடியில் அவனுடைய கண்களில் கண்ணீர் வறண்டு விட்டது. பங்கஜத்தை வியப்புடன் கண்கொட்டாமல் பார்த்துக் கொண்டிருந்தான். 5 நிமிஷம் வரையில் இவ்விதம் இருவரும் ஒருவரையொருவர் மெளனமாக உற்று பார்த்தபடி இருந்தார்கள். பங்கஜத்துக்கும் பேச எழவில்லை. அவளுடைய சந்தேகம் ஒரு விஷயத்தில் உண்மையாயிற்று. இந்த வாலிபன் அன்று அவர்கள் வீட்டுக்கு புதிதாக வந்த தவிசுப்பிள்ளைதான். அன்று சாயங்காலம் பங்கஜம் தன் அறைக்குள் உட்கார்ந்து படித்துக் கொண்டிருந்த போது வாசலில் யாரோ வந்து சார் என்று கூப்பிடும் சப்தம் கேட்டது. கதையின் சுவாரஸ்யத்தில் ஆழ்ந்திருந்தபடியால் பங்கஜம் போய் யார் என்று கேட்கவில்லை. அவளுடைய தாயார் உள்ளேயிருந்து வந்து வாசல் கதவைத் திறந்தாள். அம்மாவுக்கு வந்திருந்தவனுக்கும் பின்வரும் சம்பாஷணை நடந்தது பங்கஜத்தின் காதில் விழுந்தது. யாரப்பா நீ? ஐயாவை ஒரு காரியமாய் பார்க்க வந்தேன். இருக்கிறார்களா? தவிசுப்பிள்ளையா? இதற்கு முன் யார் வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்தாய்? வந்து நான் கோடிவிட்டு ஆட்சி அனுப்பினார்களா? அவங்க கிட்டத்தான் நான் தவிசுப்பிள்ளை வேண்டுமென்று சொல்லி வைத்திருந்தேன். இவ்வளவுதான் பங்கஜத்துக்கு கேட்டது. அப்போது அவளுக்குச் சிரிப்பாய் வந்தது. அவளுடைய தாயாருக்கு கொஞ்சம் காது மந்தம். யாரோ ஒருவன் எதற்காகவோ அப்பாவிடம் வந்திருக்கிறான், அவனை பிடித்து அம்மா தவிசுப்பிள்ளையா என்று கேட்டாள் என்பதாக எண்ணிப் பங்கஜம் தனக்குள் சிரித்துக் கொண்டாள். ஆனால் சாயங்காலம் பங்கஜம் சமையல் அறைக்குள் போனபோது ஒரு வாலிபன் நாகரிகமும் அழகும் வாய்ந்த தோற்றம் உள்ளவன் சமையல் வேலையில் அம்மாவுக்கு உதவி செய்து கொண்டிருப்பதை பார்த்து வியப்படைந்தாள். அம்மாவிடம் ஜாடையினால் இவன் யார் என்று கேட்டாள். தவிசுப்பிள்ளை வேண்டுமென்று கோடிவிட்டு ஆட்சியிடம் சொல்லியிருந்தேன். அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் என்று தாயார் சொன்னாள். சாயங்காலம் வந்தவன் இவன்தானா? அம்மா தப்புச் செய்கிறாள் என்று நாம் நினைத்ததல்லவோ தப்பு போலிருக்கிறது என்று எண்ணிக்கொண்டாள். பிறகு சாப்பிடும் சமயத்தில் பங்கஜம் புதிய சமையற்காரனை கொஞ்சம் கவனிக்கத் தொடங்கினாள். இவ்வளவு நாகரிகமான சமையற்காரனும் இருக்கிறானா? முகத்தில் என்ன களை, எவ்வளவு சுத்தமாயிருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டாள். ஆனால் அந்தத் தவிசுப்பிள்ளை தன்னை கடைக்கண்ணால் அடிக்கடி பார்ப்பதைக் கவனித்தபோது பங்கஜத்துக்கு அசாத்திய கோபம் வந்தது. அம்மாவிடம் சொல்லி பிரயோசனமில்லை, அப்பா வந்ததும் இந்தத் தவிசுப்பிள்ளை வேண்டாம் என்று போகச் சொல்லிவிட வேண்டும் என்று எண்ணிக் கொண்டாள். ஆனால் அப்பா இராத்திரி 10 மணிக்கு வந்த பிறகு அவர் கூறிய ஆச்சரியமான விவரங்களையெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்ததில் புதிய தவிசுப்பிள்ளையைப் பற்றி அவள் அடியோடு மறந்துவிட்டாள். இப்போது கொடி வீட்டுக்குள் உட்கார்ந்து விம்மிக் கொண்டிருந்தவனை டார்ச்லைட்டின் வெளிச்சத்தில் பார்த்ததும் புதிய தவிசுப்பிள்ளைதான் என்று உடனே தெரிந்து போய்விட்டது. ஆனால் உண்மையில் இவன் யார்? கார்கோடக் கவுண்டரின் ஆளா? உளவு அறிந்து போவதற்காக வந்தவனா? அல்லது ஒருவேளை அப்படியும் இருக்க முடியுமா? 5 நிமிஷ நேரம் இவ்விதம் சிந்தனையில் ஆழ்ந்து நின்ற பிறகு பங்கஜத்துக்கு ஏதாவது பேசினாலொழிய நெஞ்சு வெடித்துவிடும் என்ற நிலைமை ஏற்பட்டு விட்டது. யார் நீ? நிஜத்தைச் சொல்லிவிடு. இல்லாவிட்டால் என்று பங்கஜம் மேலே சொல்லத் தயங்கித் தொண்டையைக் கனைத்தாள். அந்த வாலிபனும் தொண்டையைக் கனைத்துக் கொண்டு இல்லாவிட்டால் என்றான். இந்த துப்பாக்கியின் குண்டுக்கு இந்த நிமிஷமே இரையாவாய் என்று பங்கஜம் நாவல் பாஷையில் சொன்னாள். அந்த வாலிபன் சிரித்தான். அந்தச் சிரிப்பில் எவ்வளவோ சோகமும் வெறுப்பும் கலந்திருந்தன. அப்படியே செய்துவிடு அம்மா, எனக்குப் பெரிய உபகாரமாயிருக்கும் என்றான். பங்கஜத்துக்கு என்னமோ செய்தது. ஆனாலும் அவள் சமாளித்துக் கொண்டு இந்தப் பாசாங்கெல்லாம் வேண்டாம். யார் நீ? உன் பெயர் என்ன? நிஜத்தைச் சொல்லிவிடு என்றாள். நிஜம் சொல்ல வேண்டுமா? நிஜம் நிஜம். இந்த உலகத்தில் நிஜத்துக்கு மதிப்பு இருக்கிறதா? நிஜம் சொன்னால் கேட்கிறவர்களும் உண்டா? அம்மா, நிஜத்தைச் சொல்கிறேன். அதற்குப் பதிலாக எனக்கு ஒரு உபகாரம் செய்வாயா என்று வெறி பிடித்தவன் போல் பேசினான்.
உபகாரமா? என்ன உபகாரம் என்று பங்கஜம் கேட்டாள். உன் கையிலிருக்கிற துப்பாக்கியால் என்னைச் சுட்டுக் கொன்றுவிடு, இல்லாவிட்டால் அந்த துப்பாக்கியை என் கையிலாவது கொடு. நானாவது சுட்டுக் கொண்டு சாகிறேன் என்றான் வாலிபன். இந்தா என்று பங்கஜம் தன் கையிலிருந்த துப்பாக்கியை கொடுத்தாள். அதை வாங்கி விசையை இழுத்து பார்த்துவிட்டு வாலிபன் வெறுப்புடன் கீழே போட்டான். பங்கஜம் சிரித்தாள். வாலிபன் அவளை கோபமாய் பார்த்து, உனக்குச் சிரிப்பும் வருகிறதா என்று கேட்டான். சிரித்தால் என்ன? உன் சிநேகிதிக்கு இப்படிப்பட்ட விபத்து வந்திருக்கும் போதா சிரிப்பது? உன் மனது என்ன கல்லா? என் சிநேகிதிக்கு என்ன விபத்து வந்துவிட்டது? வேறென்ன விபத்து வரவேண்டும்? உன் தகப்பனார் தான் சொன்னாரே, பைத்தியம் பிடித்து விட்டதென்று. செந்திருவுக்கா பைத்தியம்? ஒரு நாளும் இல்லை. அவளுக்குப் பைத்தியம் என்று சொல்லுகிறவர்களுக்குத்தான் பைத்தியம் என்றாள் பங்கஜம். என்ன என்ன பைத்தியம் இல்லையா? அதெப்படிச் சொல்கிறாய்? பகவானே, இது மட்டும் நிஜமாயிருந்தால் உனக்கு எப்படி தெரியும்? எதனால் அவ்வளவு நிச்சயமாய்ச் சொல்கிறாய்? முதலில் நீ யார் என்று சொல். சொன்னால் சொன்னால் செந்திருவுக்குப் பைத்தியம் ஏன் இல்லை என்று நான் தெரிவிக்கிறேன். என் பெயர் மகுடபதி. நினைத்தேன் நீதானா என் சிநேகிதியை பைத்தியமாக அடித்த புண்ணியவான் என்றாள் பங்கஜம். 17ஆம் அத்தியாயம் மோட்டார் விபத்து. மகுடபதிக்கும் பங்கஜத்துக்கும் மேலே நடந்த சம்பாஷணையைச் சொல்வதற்கு முன்னால் காலப்போக்கில் கொஞ்சம் பின்னோக்கிச் சென்று மகுடபதியை லாக் அப்பில் அடைத்ததிலிருந்து அவனுக்கு நேர்ந்தவைகளைத் தெரிந்து கொள்ள வேண்டும். போலீஸ் லாக் அப்பிலிருந்து மகுடபதியை சப ஜெயிலுக்குக் கொண்டு போய் ஒரு தனி அறையில் அடைத்தார்கள். ஏற்கெனவே 2 முறை ஒரு வாரமும் 10 நாளும் அவன் சப் ஜெயிலில் இருந்திருக்கிறான். ஆனால் இந்தத் தடவை அவன் சப் ஜெயிலிலிருந்த 3 நாட்களும் அவனுக்கு 3 யுகங்களாகத் தோன்றின. அவன் உள்ளம் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணிற்று. தேசத்தில் மகத்தான இயக்கம் ஆரம்பாகி நடந்து கொண்டிருந்தது. அந்த ஜில்லாவில் அவனுடைய முக்கியமான காங்கிரஸ் சகாக்கள் எல்லாம் சிறைக்குப் போய்விட்டனர். அநேக தொண்டர்கள் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் கிடந்தார்கள். இப்படிப்பட்ட இயக்கத்தில் தான் பங்கு எடுத்துக் கொள்ள முடியவில்லை. ஏதோ ஒரு பொய் கேஸில் அகப்பட்டு சப் ஜெயிலில் கிடக்க வேண்டியதாயிருக்கிறது. தன் மேல் என்ன கேஸ் போடப் போகிறார்கள் என்ற விவரம் இன்னும் அவனுக்குத் தெரிந்தபாடில்லை. போலீஸ் அதிகாரிகள், முக்கியமாக சப் இன்ஸ்பெக்டர் சங்கடஹரிராவ் என்ன சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறாரோ தெரியாது. அவர் மட்டும்தான் சூழ்ச்சி செய்கிறாரோ அல்லது கார்கோடக் கவுண்டரும் சேர்ந்து 2 பேருமாய் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ? ஏதாவது கள்ளுக்கடையை கொளுத்தியதாக ஒரு பொய் கேஸைன தன் பேரில் அவர்கள் போட்டு வைத்தால் என்ன செய்வது? அதற்கு வேண்டிய பொய்ச் சாட்சிகளைத் தயாரித்து தண்டனையடைந்தால் காங்கிரஸ் இயக்கத்துக்கே அதனால் மாசு ஏற்பட்டு விடுமல்லவா? அத்தகைய கேஸ் நேர்ந்தால் எதிர் வழக்காடுவதா அல்லது சும்மா இருந்து விடுவதா? யோசனை கேட்பதற்கு கூட முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் இல்லை. எல்லாரும் முன்னாலேயே சிறைக்குப் போய்விட்டார்கள். இன்னும் வெளியில் இருக்கும் 2 சந்தித்து பேசுவதற்கும் வசதி கிடையாது. ஐயோ, அன்றைக்கு நாம் கோயமுத்தூருக்கு என்னத்திற்காக வந்தோம்? நம்மூரிலேயே ஏதாவது மறியல் நடத்தி பேசாமல் சிறை புகுந்திருக்கக் கூடாதா என்று எண்ணி மகுடபதி பெருமூச்சு விட்டான். அன்று தான் கோயமுத்தூருக்கு வந்ததனால் என்னென்ன விபரீதங்கள் ஏற்பட்டு விட்டன. தனக்கு மட்டுமா கஷ்டம்? செந்திருவுக்கும் பெரியண்ணனுக்கும் அல்லவா தன்னால் பெரும் விபத்துக்கள் நேர்ந்து விட்டன. செந்திருவை பற்றி நினைக்கும் போதே அவனுடைய நெஞ்சு சொல்ல முடியாத வேதனை அடைந்தது. அவளுடைய கதி என்ன ஆயிற்றோ? எங்கே இருக்கிறாளோ? பலவந்தமாய் கார்கோடக் கவுண்டருக்கு கல்யாணம் செய்து வைத்திருப்பார்களோ? ஒருவேளை அவள் உயிரை விட்டிருப்பாளோ? பாவிகள் ரொம்பவும் அவளை இம்சை செய்திருப்பார்களோ? ஐயோ, நம்மை நம்பிய அந்த அபலை பெண்ணுக்கு நம்மால் அனுகூலமில்லாவிட்டாலும் ஆபத்தல்லவா அதிகமாகிவிட்டது என்று எண்ணிய போது மகுடபதியின் இருதயம் துடித்தது. ஆம், அன்றிரவு தான் அந்த வீட்டில் ஒளிந்திருந்து திடீரென்று வெளியே வந்ததனால் செந்திருவின் மேல் அந்த கவுண்டர்களுக்கு இல்லாத பொல்லாத சந்தேகங்கள் உண்டாகியிருக்குமல்லவா? செந்திருவுக்கு மட்டும் ஏதாவது தீங்கு நேர்ந்திருந்தால் அதற்குக் காரணமாயிருந்தவர்கள் மேல் பழிக்குப் பழி வாங்கியே தீருவதென்று மகுடபதி சங்கல்பம் செய்து கொண்டான். கார்கோடக் கவுண்டர் அவன் மனக்கண்ணின் முன்னால் தோன்றும் போதெல்லாம் அவனுடைய இரத்தம் கொதித்தது. நரம்புகள் எல்லாம் புடைத்து எழுந்தன. அஹிம்சையாவது ஒன்றாவது வெறும் பைத்தியக்காரத்தனம். இப்படிப்பட்ட பாதகர்களை எந்த விதத்திலாவது யமலோகத்துக்கு அனுப்பினால் அதுவே பெரிய புண்ணியச் செயலாகும் என்று அடிக்கடி எண்ணமிட்டான். பெரியண்ணன் மீது கார்கோடக் கவுண்டரின் கத்தி பாய்ந்த காட்சி அடிக்கடி அவன் மனக்கண் முன் வந்து கார்கோடக் கவுண்டரின் மேல் அவனுக்கிருந்த கோபத்தையே இன்னும் தூண்டிவிட்டு ஜுவலிக்கச் செய்தது. பெரியண்ணனுடைய கதி என்னவாயிருக்கும்? தானே எழுந்து போயிருப்பானோ? அல்லது கவுண்டர்கள் வந்து தான் அப்புறப்படுத்தியிருப்பார்களோ? இன்னமும் பிழைத்திருக்கிறானோ? அல்லது இந்த பாதக உலகை விட்டு போய்விட்டானோ? 3 தினங்கள் வரையில் இவ்விதம் அவன் உள்ளம் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. இன்னும் சில தினங்கள் இப்படியே தன்னைத் தனி அறையில் போட்டிருந்தால் ஒரு வேளை பைத்தியம் பிடித்துவிடுமோ என்று கூட அவனுக்குத் தோன்றத் தொடங்கியது. ஐயோ, அப்படி ஏதாவது நேர்ந்துவிட்டால் செந்திருவின் கதி என்ன? இந்த வண்ணம் தோன்றும் போது
விரிந்து மலர்ந்த கண்களில் நீர்த்துளிகளுடன் கூடிய செந்திருவின் சோகம் ததும்பும் முகம் அவன் மனக்கண் முன் வரும். அப்போது அவனுடைய நெஞ்சு வெந்து போவது போலிருக்கும். இந்த துயர நினைவை மறப்பதற்காக மகுடபதி காங்கிரஸ் இயக்கத்தையும் காந்தி மகானையும் தேசிய போரின் மற்ற அம்சங்களையும் பற்றிச் சிந்திக்க முயன்றான். 3ஆம் நாள் பிற்பகலில் மகுடபதி இத்தகைய சிந்தனைகளில் ஈடுபட்டிருந்தபோது திடீரென்று சில போலீஸ் சேவகர்கள் வந்து அவனை அடைத்திருந்த கொட்டடிக்கு முன்னால் நின்றார்கள். கதவு திறக்கப்பட்டது. அவர்களுடைய உத்தரவுப்படி மகுடபதி வெளியேறினான். வாசலில் போலீஸ் வண்டி காத்துக் கொண்டிருந்தது. அதற்குள் ஏற்கனவே 4-5 தொண்டர்கள் இருந்தார்கள். மகுடபதியும் அதற்குள் ஏற்றப்பட்டான். போலீஸ் சேவகர்களும் ஏறி உட்கார்ந்ததும் வண்டி புறப்பட்டது. எல்லாரையும் கோர்ட்டுக்குத்தான் அழைத்துப் போகிறார்கள் என்று மகுடபதி நினைத்தான். வண்டியில் ஏற்கனவே இருந்த தொண்டர்களில் ஒருவரையும் மகுடபதிக்குத் தெரியாது. அவர்கள் எல்லாம் மகாத்மா காந்திக்கு ஜே, வந்தே மாதரம் என்று உரத்த குரலில் கோஷமிட்டார்கள். மகுடபதிக்கு இந்த கோஷத்தில் கலந்து கொள்வதற்கு வேண்டிய உற்சாகம் இல்லை. ஆகையால் மெளனமாயிருந்தான். தொண்டர்களின் கோஷத்தினால் கலவரப்பட்டு விதியில் போய் கொண்டிருந்த ஜனங்கள் போலீஸ் வண்டியை நோக்கினார்கள். அவர்களில் யாராவது தனக்குத் தெரிந்தவர்கள் இருக்கிறார்களா? இருந்தால் சமிக்கணையினால் செய்தி தெரிவிக்கலாம் என்று மகுடபதி ஆவலுடன் வண்டிக் கம்பிகளின் வழியாக பார்த்து கொண்டே போனான். ஒருவரும் அவனுக்குத் தெரிந்தவர்களாக எதிர்ப்படவில்லை. எதிர்ப்பட்டிருந்தாலும் இரும்பு வலை கூண்டு போல் அமைந்திருந்த போலீஸ் வண்டிக்குள்ளிருந்து அவனால் ஒன்றும் பேசியிருக்க முடியாது. வண்டி வேறு மிகவும் வேகமாய் போய்க் கொண்டிருந்தது. கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தியதும் தன் பேரில் பொய் கேஸ் என்று கூச்சலிட்டு அன்றிரவு நடந்த சம்பவங்களையும் சொல்லலாமா என்று மகுடபதி யோசித்தான். அவனால் தெளிவாகச் சிந்தனை செய்ய முடியாவிட்டாலும் அதனால் பயன் விளையாது என்று தோன்றியது. முதலில் மற்ற தொண்டர்கள் தன்னை ஜெயிலுக்குப் பயந்தவன் என்று நினைத்துக் கொள்வார்கள். மற்றபடி மாஜிஸ்ட்ரேட்டும் தான் சொல்வதை காது கொடுத்து கேட்க மாட்டார். கேசுக்குச் சம்பந்தமில்லாத விஷயம் என்று சொல்லி தான் பேசுவதற்கே இடம் கொடுக்க மாட்டார். கார்கோட கவுண்டர் மாஜிஸ்ட்ரேட்டையும் தன்னுடைய கைக்குள் போட்டுக் கொண்டிருக்க கூடுமல்லவா? ஏதாவது ஜாமீன் கேஸ் என்று தன்னை 1 வருஷம் சிறைக்குள் தள்ளிவிட்டால் செந்திருவின் நிலைமை என்ன? இப்படி கோர்ட்டில் என்ன சொல்வது என்பதை தீர்மானிக்க முடியாமல் மகுடபதி தவித்துக் கொண்டிருந்தபோது அந்த போலீஸ் மோட்டார் கோயமுத்தூர் நகரின் எல்லையை தாண்டிக் கொண்டிருப்பதை மகுடபதி கவனித்தான். இதென்ன, நம்மை கோர்ட்டுக்கு கொண்டு போகவில்லையா? எங்கே கொண்டு போகிறார்கள் என்று மகுடபதி மற்ற தொண்டர்களை பார்த்து கேட்டான். அவர்களில் ஒருவன், இது தெரியாதா உனக்கு? நம் பேரில் கேஸ் நடக்காதாம். இப்போது கோயமுத்தூருக்கு வெளியே எங்கேயாவது தூரத்தில் கொண்டு போய் விட்டுவிடும்படி ஜில்லா மாஜிஸ்ட்ரேட்டின் உத்தரவாம். இந்தச் செய்தியைக் கேட்டதும் மகுடபதிக்கு புத்துயிர் வந்தது போலிருந்தது. இன்னும் சிறிது நேரத்துக்கெல்லாம் தனக்கு விடுதலை கிடைத்துவிடும் என்ற எண்ணம் அவனுக்கு குதூகலமே உண்டாக்கிற்று. போலீஸ் வண்டி அதிக வேகமாகச் சென்றது போல் அவன் எண்ணங்களும் விரைந்து சென்றன. விடுதலை கிடைத்ததும் செந்திருவைத் தேடும் முயற்சியில் தான் ஈடுபட வேண்டும். அதை எப்படி ஆரம்பிப்பது? ஏன்? முதலில் மாஜி சப் ஜட்ஜ் ஐயாசாமி முதலியார் வீட்டுக்குத்தான் போக வேண்டும். முதலியார் எப்படிப்பட்டவராயிருந்த போதிலும் அவருடைய பெண் செந்திருவின் தோழி தனக்கு ஒத்தாசை செய்யலாமல்லவா? அதிவேகமாய் போய் கொண்டிருந்த மோட்டார் வண்டி சட்டென்று சாலையில் நின்றது. 3 தொண்டர்கள் இறக்கிவிடப்பட்டார்கள். அவர்கள் வந்தே மாதரம் என்று கோஷித்தார்கள். வண்டியிலிருந்தவர்கள் எதிரொலி செய்தார்கள். மறுபடியும் வண்டி கிளம்பி துரிதமாய்ச் சென்றது. 1/4 மணி நேரம் போன பிறகு மீண்டும் நின்றது. 2 தொண்டர்கள் இறக்கி விடப்பட்டார்கள். பிறகு வண்டியில் மகுடபதி ஒருவன் தான் இருந்தான். மகுடபதி பொறுமையிழந்து வண்டியிலிருந்து குதித்து விடலாமா என்ற நிலைமைக்கு வந்தபோது வண்டியின் வேகம் குறைந்தது. இறங்கப்பா என்றான் ஒரு போலீஸ் சேவகன். வண்டி சரியாக நிற்பதற்குள்ளாகவே மகுடபதி இறங்கினான். இதனால் தள்ளாடி கீழே விழப் போனவன் மெதுவாகச் சமாளித்துக் கொண்டான். அவன் இறங்கியதும் போலீஸ் வண்டி அந்தச் சாலையை ஒரு பிரதட்சணம் செய்து திரும்பி வந்த வழியே விற்றென்று புறப்பட்டு அடுத்த நிமிஷம் அமோகமாய்க் கிளம்பிய சாலைப் புழுதியில் மறைந்துவிட்டது.